கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அநேக அந்திகிறிஸ்துகள் என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். In these days, with the help of the Holy Ghost, we are meditating upon the word of God under the topic many antichrists. 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். Let's read 1 John chapter 2 verse 18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last time, and as ye have heard that Antichrist shall come, even now are there many antichrists, whereby we know that it is the last time. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. Little children, it is the last time. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி As ye have heard that Antichrist shall come, இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். even now are there many antichrists. அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். From this we understand that it is the last time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்திகிறிஸ்துவை இரண்டு விதங்களிலே நாம் அறியலாம். We can know that it is Antichrist in two ways. ஒன்று, சுபாவத்தின் அடிப்படையாக கொண்டு அந்திகிறிஸ்துவை நாம் கண்டுபிடிக்கலாம். The first thing, by his nature we can find out that he is Antichrist. 1 யோவான் 4 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, When we read 1 John chapter 4 verses 2 and 3, அந்திகிறிஸ்துவை சுபாவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கணக்கிடலாம். by his nature we can find out that he is Antichrist. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. Hereby know ye the Spirit of God. Every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God, and every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God. And this is the spirit of Antichrist, whereof we have heard that it should come, and even now already is it in the world. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், How shall ye know that it is the Spirit of God? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. Every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. Every spirit that confesseth not that Jesus Christ is come in the spirit வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவின் ஆவி அதுவே. This is that spirit of Antichrist whereof we have heard that it should come. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. And even now already is it in the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. Every spirit that confesseth not that Jesus Christ has come in the flesh is not of God. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவின் ஆவி அதுவே. This is the spirit of Antichrist whereof we have heard that it should come. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. And even now it is already in the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சுபாவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் அந்திகிறிஸ்துவை கணக்கிடலாம். By its nature we can find out who Antichrist is. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. Every spirit that confesseth not that Jesus Christ has come in the flesh is not of God. வருமென்று கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவின் ஆவி அதுவே என்று சொல்கிறார். And he also says that this is the spirit of Antichrist whereof we have heard that it should come. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. And even now already is it in the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்குமானால், மாம்சத்திலே வந்து மரித்ததான இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் அது தடுக்கக்கூடியதா இருக்கிறது.
Therefore, if the spirit of Antichrist enters into a person, it will naturally hinder that person from confessing that Jesus Christ came in the flesh. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat once again. தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி பிரவேசிக்குமானால் மாம்சத்திலே வந்து இரத்தம் சிந்தினதான இயேசுவை அறிக்கை பண்ண இந்த ஆவி விடாது. If the spirit of Antichrist enters into a child of God, it will never allow him to confess that Jesus Christ came in the flesh and shed his blood. ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவின் இரத்தத்தை குறித்தோ இயேசுவின் மரணத்தை குறித்தோ வாயினாலே அறிக்கை பண்ணும்போது விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். When a child of God confesseth with his mouth about the death of Jesus and the blood of Jesus, he gets a deliverance. அதைத்தான் ரோமர் 10:10 நாம் வாசிக்கிறோம். That is what we read in Romans chapter 10 verse 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு போராடி கொண்டிருக்கிற வல்லமைகளிலிருந்து நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். Dear child of God, if you want to get a deliverance from the past that are striving against you, you have to make confession with your mouth. வாயினாலே யாரை அறிக்கை பண்ண வேண்டும்? Whom should we confess by our mouth? அதைத்தான் 1 யோவான் 4:2 நாம் வாசித்தோம். That is what we did in 1 John chapter 4. 1 யோவான் 4:2-3 என்ன வாசித்தோம்? What did we read in 1 John chapter 4 verse 2 and 3? மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும். We have to confess Jesus Christ who came in the flesh. நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. His blood has been shed for our sins. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். He died on Calvary to deliver us from our sins. ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, To receive forgiveness from sins, பாவங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, to get deliverance from sins, ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக to lead a holy life, இயேசுவின் இரத்தத்திற்கு நமக்கு உதவி செய்ய முடியும். the blood of Jesus can help us. ஆனால் அதே வேளையில் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிட வெட்கப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். At the same time, we see that the children of God feel ashamed to confess the blood of Jesus. இந்த அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய நோக்கம் என்ன? What is the aim of the spirit of Antichrist? தேவனுடைய பிள்ளைகளுக்குள் அது பிரவேசித்து இயேசுவின் இரத்தத்தை குறித்தோ அவருடைய மரணத்தை குறித்தோ அறிக்கையிடாத வண்ணம் தடுக்கக்கூடியதா இருக்கிறது. It enters into a child of God and stops the child of God from confessing the blood of Jesus and his death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக நாம் சுபாவத்தை அடிப்படையாக வைத்து அந்திக்கிறிஸ்துவை கணக்கிடலாம். In this way we can estimate Antichrist by his nature. இரண்டாவதாக அந்திக்கிறிஸ்துவை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? Secondly, how can we make out that a person is Antichrist? ஒரு கணக்கு பார்ப்பது நிமித்தமாக By calculating. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, When we read in the book of Revelations chapter 13, 17-18 வசனங்களை வாசிப்போம். let's read verses 17 and 18. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. And that no man might buy or sell, save he that had the mark, or the name of the beast, or the number of his name. Here is wisdom. Let him that hath understanding count the number of the beast, for it is the number of a man, and his number is 666. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த மிருகத்தின் நாமத்தை, அந்த நாமத்தின் இலக்கத்தை நாம் கூட்டி பார்க்கும்போது 666 என்று வர வேண்டும். When we calculate or sum up the name of the beast or the number of his name, it must come up to 666. அப்படி 666 என்று வரும்போது அது அந்திக்கிறிஸ்துவின் இலக்கமாக இருக்கிறது. That number 666 is the number of Antichrist. இப்படியாக இந்த கணக்கை வைத்து நாம் அந்திக்கிறிஸ்துவை கண்டுபிடிக்கலாம். With this calculation we can find out Antichrist. இனி யோவான் சொன்ன ஆரம்ப வசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம். Let's once again come to the key word. 1 யோவான் 2:18. 1 John chapter 2 verse 18.
பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last time, and as ye have heard that Antichrist shall come, even now are there many Antichrists, whereby we know that it is the last time. இங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய நாட்களிலேயே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Here Apostle John says, even in his time there were many antichrists. இந்த அந்தி கிறிஸ்து யார்? Who is that antichrist? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு வெளிப்படையாய் வெளியரங்கமாய் வெளிப்படக்கூடிய அந்த முழு உலக தலைவனை குறித்தல்ல இங்கே சொல்லப்பட்டிருப்பது. It is not the world leader who will be manifested after the secret coming of Jesus being mentioned here. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat once again. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு After the secret coming of Jesus, முழு உலக தலைவனாக சர்வாதிகாரியாக as a monarch that is ruling the whole world, வெளிப்படக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்துவை குறித்து உலக தலைவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. this is not written about that leader who will be manifested. அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து அல்ல யோவான் இங்கே பேசுவது. John does not speak about that antichrist here. அவன் வெளியரங்கமாக இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு வெளிப்பட போகிறான். He will be shown openly after the secret coming of Jesus. ஆனால் யோவான் இங்கே குறிப்பிடுவதோ, But here what Apostle John says is, யோவானுடைய நாட்கள் முதல் from the days of John இயேசுவின் ரகசிய வருகை பரியந்தம் until the secret coming of Jesus, இந்த உலகத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேக அந்தி கிறிஸ்துகள் எழும்புகிறார்கள். even in front of our eyes, many antichrists will rise in this world. அவர்களை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிக்க போகிறோம். Only about those people we are going to see one after the other. முதலாவதாக யோவானுடைய நாட்களில், இந்த யோவான் அப்போஸ்தலனுடைய நாட்களில் காணப்பட்ட அந்தி கிறிஸ்து யார்? First, we are going to see about who was the Antichrist in the days of John the Apostle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யோவான் தன்னுடைய நாட்களில் இருப்பதாக குறிப்பிடுகிற அந்த அந்தி கிறிஸ்து யார்? Who is that Antichrist that John specifies was in his days? ரோம சாம்ராஜ்யமே அந்த அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறது. That Antichrist was the Roman Empire. ரோம சாம்ராஜ்யத்திற்கு தி லாட்டின் கிங்டம் என்கிறதான ஒரு பெயர் இருக்கிறது. There's another name for the Roman Empire given as the Latin Kingdom. இந்த லாட்டின் கிங்டம் என்கிற வார்த்தையானது The word Latin Kingdom, கிரேக்க பாஷையில கன்வெர்ட் பண்ணும்போது when it is converted into the Greek ஹி letters, லாட்டின் பசிலியா என்று அழைக்கப்படுகிறது. it has been called as He Latin Basilia. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, ரோம சாம்ராஜ்யத்தின் மற்றொரு பெயர் the other name for the Roman Empire, தி லாட்டின் கிங்டம் என்பதாகும். the Latin Kingdom. தி லாட்டின் கிங்டம் என்கிற வார்த்தையை The word Latin Kingdom கிரேக்க பாஷையில நாம் கன்வெர்ட் பண்ணும்போது is converted into the Greek language, ஹி லாட்டின் பசிலியா என்று அழைக்கப்படுகிறது. is called He Latin Basilia. ஏனென்றால் வேதத்திலே, சத்திய வேதத்திலே பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலிருந்தும் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. For the Holy Scripture, there is the Old Testament is translated from the Hebrew and the New Testament from the Greek language. ஹி லாட்டின் பசிலியா என்கிற வார்த்தைக்கு கிரேக்க நியூமரிக்கல் அந்த எண்களை பயன்படுத்தும் போது When we use the Greek numerals for the word He Latin Basilia, அதனுடைய கூட்டுத்தொகை 666 இருக்கிறது. when we total it up, it sums up to 666. ஹைச் என்கிற வார்த்தையுடைய வேல்யூ கிரேக்க எண்ணில் 0. The value for the letter H is 0. இ என்கிற வார்த்தையுடைய வேல்யூ 8 இருக்கிறது. The value for the letter E is 8. எல் என்கிற வார்த்தையுடைய வேல்யூ 30 இருக்கிறது. The value for the letter L is 30. ஏ என்கிற வார்த்தையுடைய வேல்யூ 1 இருக்கிறது. The value for the letter A is 1. டி என்கிற வார்த்தையுடைய வேல்யூ 300 இருக்கிறது. The value for the letter T is 300. ஐ என்கிற வார்த்தையுடைய வேல்யூ 10 இருக்கிறது. The value for the letter I is 10. என் என்கிற வார்த்தையுடைய வேல்யூ 50 இருக்கிறது. The value for the letter N is 50. இ என்கிற வார்த்தையுடைய வேல்யூ 8 இருக்கிறது. The value for the letter E is 8. இனி பசிலியா என்கிற வார்த்தைக்கு நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see the word Basilia. பி என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 2 இருக்கிறது. The value for the letter B is 2. ஏ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 1 இருக்கிறது. The value for the letter A is 1. எஸ் என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 200 இருக்கிறது. The value for the letter S is 200.
ஐ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 10 இருக்கிறது. The value for the letter I is 10. எல் என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 30 இருக்கிறது. The value for the letter L is 30. இ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 5 இருக்கிறது. The value for the letter E is 5. ஐ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 10 இருக்கிறது. The value for the letter I is 10. ஏ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 1 இருக்கிறது. The value for the letter A is 1. இதை நாம் கூட்டி பார்த்தால் 666. When we total it up, it sums up to 666. வெளிப்படுத்தல் 13 என்ன வாசித்தோம்? What did we read in the Revelations chapter 13? புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். Let him that hath understanding count the number. பரிசுத்த ஆவியானவர் இந்த கணக்கு பார்க்கக்கூடிய புத்தியை தேவனுடைய ஜனத்துக்கு தருகிறார். The Holy Ghost gives this understanding for the people of God to calculate this. இனி அடுத்தபடியாக Next, தி ரோமன் கிங்டம் என்கிற வார்த்தையை எபிரேய பாஷையில கன்வெர்ட் பண்ணும்போது அது ரோமீத் என்று அழைக்கப்படுகிறது. when we convert the Roman kingdom into the Hebrew language, it is called as Romi. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat once again. ரோமன் கிங்டம் என்கிற வார்த்தையை ஹீப்ரு எபிரேய பாஷையில கன்வெர்ட் பண்ணும்போது அது ரோமீத் என்று அழைக்கப்படுகிறது. When we convert the word the Roman kingdom into the Hebrew language, it is called as Romin. முதலாவதாக ஆர் என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 200 இருக்கிறது. First, the value for the letter R is 200. ஓ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 6 இருக்கிறது. The value for the letter O is 6. எம் என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 40 இருக்கிறது. The value for the letter M is 40. ஐ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 10 இருக்கிறது. The value for the letter I is 10. அடுத்து ஐ என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 10 இருக்கிறது. The value for the next I also is 10. டிஹெச் என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 400 இருக்கிறது. The value for the letter TH is 400. இதனுடைய கூட்டுத்தொகையும் 666. When we total this sum also, it sums up to 666. நாம் முதல்ல பார்த்தது கிரீக் நியூமெரிக்கல் வேல்யூவை பயன்படுத்தினோம். First, we saw the Greek numerical value. இரண்டாவது எபிரேய ஹீப்ரு நியூமெரிக்கல் வேல்யூவை பயன்படுத்தி இருக்கிறோம். Secondly, we calculated it in the Hebrew numerical value. ஆக மொத்தம் ரோம சாம்ராஜ்யத்திற்கு அது கிரீக்ல கன்வெர்ட் பண்ணாலும் சரி அல்லது ஹீப்ருல கன்வெர்ட் பண்ணாலும் சரி அதனுடைய கூட்டுத்தொகை 666. Therefore, the Roman kingdom, when we calculate it in the Hebrew numerical or the Greek numerical also, it comes to 666. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். He that hath understanding, let him number. யோவான் சொல்லுகிறார் தன்னுடைய நாட்களிலேயே அந்தி கிறிஸ்துகள் இருந்ததாக. Apostle John says that in his days itself there were antichrists. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். There are many antichrists. இப்போது நம்முடைய நாட்களிலேயும் கூட இந்த உலகத்துல மிகவும் பிரபலமானவர்களாக அந்தி கிறிஸ்துகள் காணப்படுகிறார்கள். Even in our days there are very popular figures as antichrists. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த போது ரோம சாம்ராஜ்யம் செய்த இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம். Now we are going to see about the two important things that the Roman Empire did after the spirit of Antichrist entered into it. இன்றைய தினத்திலே ஒரு காரியத்தை கூட சேர்த்து மொத்தம் 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see 3 things along with another one added to it. முதலாவதாக ரோம சாம்ராஜ்யம் இந்த பூமியிலே இருந்தபோது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். Now when the Roman kingdom was ruling this earth, Lord Jesus Christ came. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரோம சாம்ராஜ்யம் சிலுவையில் அறைந்தது. Roman Empire had crucified Lord Jesus Christ on the cross. ஏன் அறைந்தது? Why did it do that? இதை குறித்து 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். We read about this in 1 Corinthians chapter 2. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்றோ He was the only begotten son of the Father. உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் பூமியிலே வெளிப்பட்டார் என்றோ He was manifested in this earth to save it. ஒரு பாவியுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் இந்த பூமியிலே இரத்தம் சிந்தும்படியாக வந்த தேவ குமாரன் என்பதை ரோம சாம்ராஜ்யம் அறிந்திருக்கவில்லை. And the Roman Empire did not confess that he had come here to this world to shed his blood for the sake of sinners. இதை குறித்து பவுல் சொல்லுகிறார், About this, and Paul says, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக இரத்தம் சிந்தும்படியாக மனிதனாக மாறி வந்த தேவ குமாரன் அவர் என்கிற அறிவு ரோம சாம்ராஜ்யத்துக்கு உண்டாயிருக்குமானால் அவர்கள் ஒருபோதும் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். had the Roman Empire had the understanding that Jesus Christ came here to this world to save mankind by shedding his blood, they would never have crucified him. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, இயேசு கிறிஸ்து ஒரு பாவியுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக முழு உலகத்தின் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையில் அறையப்படும்படியாய் இரத்தம் சிந்தும்படியாய்
இறங்கி வானத்தை விட்டு இறங்கி வந்த தேவகுமாரன் என்கிற அறிவு ரோம சாம்ராஜ்யத்துக்கு இல்லை. The Roman Empire did not have the understanding that Jesus Christ was the Son of God, came from heaven to earth and shed his blood on earth to save sinners. அப்படி ஒரு அறிவு இருந்திருக்குமானால் If they had such an understanding, அவர்கள் இயேசுவை ஒருபோதும் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். at no account they would have crucified Jesus on the cross. அதை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். St. Paul says this in 1 Corinthians chapter 2 verse 8. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. Which none of the princes of this world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அறியவில்லை. None of the princes of this world knew that Lord Jesus Christ was the Son of God. மறுபக்கத்திலே அவர் முழு உலகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படியாக இரத்தம் சிந்தும்படியாக வந்த தேவன் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. On the other hand, they also do not have understanding that he was the Son of God who came to take away the sins of the whole world. தேவகுமாரனாகிய அவர் மனிதனாக மாறி இந்த பூமிக்கு வந்தார். He was the Son of God and came as man to this world. இந்த அறிவு ரோம சாம்ராஜ்யத்திலே காணப்பட்ட பிரபுக்களுக்குள்ளே உண்டாயிருக்கவில்லை. The princes of the Roman Empire did not have this understanding. ஆகவே அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். And therefore they crucified Jesus on the cross. அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கும் கிரியை செய்கிறது. That spirit of Antichrist is working even today. அதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். We read that in 1 John chapter 4 verse 3. அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. That spirit of Antichrist is still in this world. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. And even now already is it in the world. The spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God, and this is the spirit of Antichrist, whereof we have heard that it should come, and even now already it is in the world. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்குது என்று சொல்லும்போது, When we say even now already is it in the world, இன்றைக்குள்ள தேவனுடைய பிள்ளைக்குள் அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி பிரவேசிக்குமானால், if the spirit of Antichrist enters into a child of God today, அவர்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவார்கள். they will crucify Jesus Christ once again on the cross and put him to an open shame. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியாக ரோம சாம்ராஜ்யத்தினால் சிலுவையில் அறையப்பட்டார். Approximately 2000 years ago, by the Roman kingdom, Jesus Christ was crucified on the cross. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளோ அல்லது உங்களுக்குள்ளோ பிரவேசிக்கும் போது நம் மூலமாக நாம் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். But if the spirit of Antichrist enters into you or me, by us that spirit will be crucifying Jesus on the cross once again. இதை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read that in Hebrews chapter 6 verse 6. 4 முதல் 6, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost and have tasted the good word of the God and the powers of the world to come, if they shall fall away, to renew them again unto repentance, seeing they crucified to themselves of the Son of God afresh and put them to open shame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள். They crucify Lord Jesus Christ once again and are putting him to an open shame. இவர்கள் யார்? Who are they? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். They have received forgiveness of sins. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள். They who have taken water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். Those who have received the anointing of the Holy Ghost. இப்படிப்பட்டவர்கள் மறுபடியும்
பழைய பாவங்களுக்கு திரும்பி அந்த பாவங்களுக்கு அடிமைப்பட்டால், if they return once again to their old sin and are slave unto it, வெறுத்து விட்டுவிட்ட காரியங்களை திரும்ப தங்களுடைய ஜீவியத்தில் எடுக்கும்போது, if they take back the things which they have once renounced, அல்லது உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்க போகும்போது, or else if they go back to the world once again, அவர்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். they are once again crucifying the God afresh and are putting him to an open shame. நாம் இதை கடந்த நாட்களிலே தியானித்தோம். We saw these last week. இனி இரண்டாவதாக ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்தது? Secondly, what did the Roman Empire do? எழுத்தின்படியாக இந்த பூமியிலே காணப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை ரோம சாம்ராஜ்யம் சுட்டெரித்தது. Literally, the Roman Empire burnt the temple of God which was found in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எழுத்தின்படியாக இந்த பூமியிலே காணப்பட்ட தேவ ஆலயத்தை ரோம சாம்ராஜ்யம் சுட்டெரித்தது. The Roman Empire burned down the literal temple of God which was found in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த போது தேவ ஆலயத்தை அது சுட்டெரித்தது. So when the spirit of Antichrist entered into the Roman kingdom, it burned down the temple of God. இந்த தேவ ஆலயம் சுட்டெரிக்கப்படுவதற்கு முன்பாகவே, Before the temple of God was burnt, அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்றும் சத்துருக்களால் சுட்டெரிக்கப்படும் என்றும் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் உயிரோடு இருந்த நாட்களில் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார். Lord Jesus Christ, when he was in this world alive, he prophesied that this temple will be trod upon and will be burnt. லூக்கா எழுதின சுவிசேஷம் The gospel according to Saint Luke, 19ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது when we read in chapter 19, 41ஆம் வசனம் முதல் வாசிப்போம். from verse 41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழும் மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். And when he was come near, he beheld the city and wept over it, saying, If thou hadst known it, even thou at least in thy day, the things which belong unto thy peace, but now they are hidden from thine eyes. For the day shall come upon thee, that thine enemies shall cast the trench about thee, and compass thee round, and keep thee in on every side, and shall lay thee even with the ground, and thy children within thee, and they shall not leave in thee one stone upon another, because thou knowest not the time of the visitation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. AD 33ஆம் ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்கதரிசனத்தை உரைத்தார். It was in AD 33 that Lord Jesus Christ had prophesied this. AD 70ஆம் ஆண்டு இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. This prophecy was fulfilled in AD 70. ரோம சாம்ராஜ்யம் தீத்து ராயன் மூலமாக இந்த பூமியிலே காணப்பட்டதான தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் இடித்து சுட்டெரித்தார்கள். The Roman people had burned this temple of God under the leadership of Titus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் அந்த மதிலின் மேல் அவர்கள் மோதி சாகடித்தார்கள். They dashed the children of God and their children on the walls and killed them. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த கற்களை, தேவாலயத்தின் கற்களை உருவப்பட்டு போகும் காலம் உனக்கு வரும். The Lord Jesus Christ said, "Their time will come when not one stone will be upon the other stone in this temple." 44ஆம் வசனத்திலே அப்படி இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். We see the words of Jesus in verse 44. அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் என்ன சொல்லுகிறார்? What does he say in the last part of the verse? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். The time shall come for you when they shall not leave in thee one stone upon another. தேவாலயம் அந்த பொன்னினால கட்டப்பட்டிருந்தபடினாலே அது சுட்டெரிக்கப்பட்ட போது அந்த பொன்னானது உருகி ஒவ்வொரு கற்களுக்கு இடையிலும் போய் சிக்கிக் கொண்டதாம்.
As the temple of God was overlaid with pure gold, when it was burnt down, the gold melted and went and was found between the stones. அப்போது ரோம போர் சேவர்கள் என்ன செய்தார்கள்? And what did the Roman soldiers do? அந்த பொன்னின் மேல் அந்த தங்கத்தின் மேல் ஆசைப்பட்டு ஒரு கல்லுக்கும் மற்றொரு கல்லுக்கும் இடையில் காணப்படுகிற அந்த தங்கத்தை அந்த பொன்னை எடுக்கும்படியாக ஒவ்வொரு கல்லாக உருவி உருவி எடுத்தார்களாம். And they lusted after the gold that was found between each stones, and so they meticulously pulled out each stone outside the temple and took the gold from between them. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், AD 33ஆம் ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். I repeat once again, in AD 33, Lord Jesus Christ prophesied against the temple. இந்த பூமியிலே மிக சிறப்பான முறைமையிலே காணப்பட்ட ஆலயம். That was a very special, beautiful temple found in this earth. அந்த தேவனுடைய ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு ஒவ்வொரு கல்லையும் உன்னிடத்திலிருந்து உருவக்கூடிய நாட்கள் உனக்கு வரும். And God, Jesus Christ had prophesied against the temple, saying, time shall come when they shall not leave in thee one stone upon the another. நீங்கள் உலக சரித்திரத்தை படித்து பார்த்தால், When you go through the world history, AD 70ஆம் ஆண்டு in AD 70, இந்த சம்பவம் தீத்து ராயன் மூலமாக நிறைவேறினது. this incident took place under the leadership of Caesar Titus. அவன் தேவாலயத்தை சுட்டெரிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். He burnt the temple of God. அந்த ஆலயத்தை சுட்டெரித்த போது அதில் இருந்ததான பொன் உருகி ஒரு கல்லுக்கு மற்றொரு கல்லுக்கும் இடையிலே போய் சிக்கிக் கொண்டது. When the temple of God was burnt, it was overlaid with pure gold, and the gold melted and went and got inside the gaps between each stone. இன்றைக்கு உலகத்திலே எழுத்தின்படியான தேவாலயம் இல்லை. Today literally there is no temple of God. அந்த தேவாலயம் இருந்த இடத்துல டூம் ஆஃப் த ராக் என்கிறதான ஒரு மசூதி இப்போது தற்போது காணப்படுகிறது. Actually there is a mosque now called the Dome of Rock in the place where the original temple of God was built. அதை கடந்த வாரத்தில் நாம் போட்ட சார்ட்ல நாம் பார்க்கிறோம். Last week's chart you were able to see that. இன்றைக்கு தேவாலயம் இடிக்கப்பட்ட போது அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதான பொருள்களை அந்த சார்ட்ல போடப்பட்டிருந்தது. Today we are going to see the pictures that are put up in the chart about the things that were found in the temple of God when it was demolished. இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். We see that Jesus wept. 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எருசலேம் நகரத்தை பார்த்து அந்த தேவாலயத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். In verse 41 we read that Jesus seeing on the city and the temple of God he wept. இப்பொழுது தேவாலயம் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உரைத்த தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில், according to the prophecy that Lord Jesus Christ had prophesied about the temple of God, அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த போது, தீத்து ராயனுக்குள் பிரவேசித்த போது, when the spirit of Antichrist entered into the Roman Empire and into Titus, the Roman man என்கிற வார்த்தையை நாம் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நம்பர் போட்டோம்னு சொன்னால் அதுவும் 666 இருக்கிறது. when we convert the word Roman man into numericals and when we sum it up, it also amounts to 666. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தீத்து ராயன் மூலமாக தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. This temple of God was destroyed by Titus Caesar. இந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு காரணங்களை சொல்லுகிறார். Lord Jesus Christ gave two reasons for the temple of God to be destroyed. 42ஆம் வசனத்தில் சொல்லும்போது, In verse 42 we read, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். if thou hadst known, even thou at least in this thy day, the things which belong unto thy peace, it would have been better. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாதபடியினாலேதான் தேவாலயம் இடிக்கப்பட்டது. Because he did not know the means of peace, the temple of God was demolished. இரண்டாவதாக 43ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Secondly, in verse 43 we read, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். in 44 in English we read, because thou knewest not the time of thy visitation. இந்த ரெண்டு காரியத்துக்காக எழுத்தின்படியான தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது. For these two reasons the literal temple of God was burnt down. இயேசு அதை தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். Lord Jesus Christ had given this as a prophecy. அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த போது, When the spirit of Antichrist had entered into the Roman Empire, அவர்கள் தேவாலயத்தை இடித்து சுட்டெரித்தார்கள். they destroyed the temple of God and burnt it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆவிக்குரிய பிரகாரமாக Spiritually, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே
இப்போது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். The anointed child of God is the temple of God now. இன்றைக்கு உலகத்துல எழுத்தின்படியான தேவாலயம் இல்லை. Today there is no literal temple of God in this world. இப்பொழுது இந்த ஃபெய்த்தும் இன்னும் உலகத்துல எந்த சர்ச்சா இருக்கட்டும், அது தேவாலயம் அல்ல, அது ஜெப ஆலயமாய் இருக்கிறது. For example, either this faith home or be it any other church in this world, it cannot become the temple of God, but it's just a prayer house. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாம் தேவாலயம் அல்ல, அது ஜெப ஆலயங்கள். All the churches we find in this world are not temples, but they are prayer houses. தேவாலயம் இடிக்கப்பட்ட நிலவரத்தில் வெறும் மதில் சுவர் மாத்திரமே அங்கே எருசலேமிலே காணப்படுகிறது. The temple of God was destroyed, and in Jerusalem we can find only its walls. அந்த மதில் சுவரிலே போய் இன்றைக்கு ஒவ்வொரு யூதர்களும் தங்கள் தலையை முட்டி முட்டி கதறிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தேவாலயம் கட்டும்படியாக. Today Jews are going there and dashing their heads on the wall there and are weeping over that place for they want a temple to be built there. எழுத்தின்படியான ஒரு தேவாலயம் கட்டப்படும்படியாக இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு யூதனும் அந்த மதில் சுவரிலே, அந்த தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மதில் சுவர் மாத்திரமே மீதி இருக்கிறது. There is just a wall left in the temple of God, and each Jew who is found in Israel are going there and dashing their heads on the wall and are weeping. அந்த மதில் சுவரிலே இன்றைக்கு ஒவ்வொரு யூதனும் போய் முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். Each Jew is going there and they are dashing their head there and are weeping. அந்த படத்தை நாம் கடந்த வாரத்திலே போட்டிருந்தோம். Last week we had put up a chart showing that wailing wall of Jerusalem. அந்த மதில்ல போய் ஒவ்வொரு யூதர்களும் முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். Each Jew used to go there and weep. தங்களுக்கு ஒரு தேவாலயம் வேண்டும் என்பதற்காக, Because they wanted a temple for them. சீக்கிரமாக ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக. So that sooner they will be building a temple there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாத்திரமல்ல, Not only that, இனி கட்டப்போகிற தேவாலயம் எப்படி இருக்கும் என்கிற மாடல் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். we can see a plan or a model of the temple of God that is going to be constructed in future. யூதர்கள் எருசலேமிலே இனி கட்டப்போகிற தேவாலயம் எப்படி இருக்கும் என்கிறதான ஒரு மாடலை அவர்கள் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Jews have got ready a plan for the temple of God that has to be constructed in Jerusalem, and we can see the plan here. மாத்திரமல்ல, தேவாலயத்திலே பயன்படுத்தப்பட்டதான பாத்திரங்களையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Not only that, they have got ready the vessels that are to be used in the temple of God, and we can see that in the picture over the other side. இது உடன்படிக்கை பெட்டியினுடைய படமாக இருக்கிறது. And this is also a of the covenant picture. இன்னும் ஆலயம் கட்டவில்லை. Still the temple has not been constructed. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை ஆயத்தப்படுத்தி செய்து வைத்து காத்திருக்கிறார்கள். And they have already made ready the ark of the covenant, which is to be placed in the most holy place. இது அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய உண்மை படமாக இருக்கிறது. This is a picture of the ark of the covenant. இப்படி தேவ ஆலயத்தில் உள்ள எல்லா பாத்திரங்களையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். In this way they have made ready all the vessels that are to be used in the temple of God. அடுத்து பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரங்கள். Next, the garments of the high priest. அவனுடைய தலையில வைக்கக்கூடிய கிரீடம். The crown that is to be placed upon his head. குத்துவிளக்கு. The lampstand. மாத்திரமல்ல, பலி செலுத்தும்படியாக நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் படிக்கிற சிவப்பு கிடாரி. Not only that, the red heifer that is used for an offering. அது சமீபத்தில் சில வருஷங்களுக்கு முன்பு இருந்துதான் அது இஸ்ரேல் தேசத்தில் அந்த சிவப்பு கிடாரிகள் உண்டாயிருக்கிறது. Recently only it has been found out in the land of Israel. அந்த சிவப்பு கிடாரியையும் அவர்கள் பிடித்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். We can see the picture of the red heifer that has been made ready for that offering. இதுதான் சிவப்பு கிடாரியுடைய உண்மையான படமாக இருக்கிறது. This is the true picture of the red heifer. பலி செலுத்தும்படியாக இப்பொழுதே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். They have made it ready for the sacrifice. இன்னும் எழுத்தின்படியாக ஒரு தேவாலயத்தை அவர்கள் கட்டவே இல்லை. Till now they haven't yet started the construction of the temple. ஆனால் வெகு சீக்கிரத்திலே அதை கட்டிவிடுவோம் என்று சொல்லி விசுவாசித்து, But they have a faith that they will soon finish constructing it. அந்த ஆலயத்திலே பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களையும், And all the things or the utensils that are to be used in the temple, அந்த குத்துவிளக்கின் உண்மையான படத்தை இங்கே பார்க்கிறோம். we can have a true picture of the lampstand on the other side. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்து பைபிள்ல வாசித்திருப்போம். We have read this in the Bible that those were in the Old Testament period. இல்ல பல பரிசுத்தவான்களுடைய வரைபடத்துல பார்த்திருப்போம். We have seen those things in the drawings. ஆனால் இது உண்மையான குத்துவிளக்காய் இருக்கிறது. But this is a picture of the true candle stand. யூதர்கள் அந்த குத்துவிளக்கை தயாரித்து விட்டார்கள். The Jews have made ready the candle stand.
ஆசாரியனுடைய கிரீடத்தை தயாரித்து விட்டார்கள். And they have made ready the crown that is to be placed on the high அந்த priest. பரிசுத்த வஸ்திரங்கள் ஆசாரியனுடைய பரிசுத்த வஸ்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. And also the holy garments that is to be owned by the priest is ready. பலி செலுத்தும்படியாக மிருகங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. Even the animals which are to be offered as a sacrifice are ready. மாத்திரமல்ல, Not only that, உடன்படிக்கை பெட்டி ஆயத்தமாக இருக்கிறது. even the ark of the covenant is ready. இனி பயன்படுத்தக்கூடிய எக்காளங்கள் பூரிகைகள் And also the trumpets are ready. வெள்ளி பூரிகைகளை குறித்து என்னாகமத்திலே நாம் படிக்கிறோம். In the book of Numbers we read about the silver trumpets. அந்த வெள்ளி பூரிகைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். And those silver trumpets are also ready. இங்கே நீங்கள் காண்பதெல்லாம் உண்மை படமா இருக்கிறது. The pictures which you see are true pictures. இப்படி எல்லா ஆயத்தங்களையும் யூதர்கள் இன்றைக்கு உண்டாக்கி விட்டார்கள். Now Jews have made everything ready. தேவாலயம் எப்படி கட்ட வேண்டும் என்கிற மாடலையும் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். They have also got ready the plan of the temple of God. இனி தேவனுடைய ஆலயம் அந்த மாடல்ல தான் கட்டப்பட போகிறது. And in future the temple of God will be in this model. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த தேவாலயம் கட்டுவதற்கு தற்போது தடையாய் காணப்படுவது என்ன? And what is that which is stopping them from constructing the temple? தேவாலயம் இருந்த இடத்துல இப்பொழுது ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. Now the place where the temple of God should stand, there is a mosque. அதற்காக இஸ்ரேல் தேசத்துக்கும் பலஸ்தீனா தேசத்துக்கும் தற்போது பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. And that is the reason of the conflict between the land of Israel and Palestine. இனி அந்த தேவனுடைய ஆலயம் எப்போது கட்டப்படும்? When will the temple of God be constructed? வேதம் சொல்லுகிறது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு. The scripture clearly says that it will be after the secret coming of Jesus. அந்தி கிறிஸ்து என்கிற அந்த முழு உலக தலைவனோடு The world leader called Antichrist, யூதர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்கள். and they will make a covenant with the Jews. அதை தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். We read that in the book of Daniel. யூதர்களுக்கும் இனி இந்த உலகத்தில் வரக்கூடிய அந்த முழு உலக தலைவன் அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகும். There will be a covenant between the Jews and Antichrist, who will be the world leader. அவனுடைய உதவியோடு கூட இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த தேவாலயம் மறுபடியும் அதே இடத்தில் கட்டப்படும். With his assistance, after the secret coming of Jesus, this temple of God will be once again built again in that very same place. இப்பொழுது ஒவ்வொரு யூதனுடைய லட்சியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? Dearly beloved, do you know the aim and goal of each Jew? எப்படியாயிலும் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். Somehow or the other, I must construct a temple for my God. அதற்காக எல்லா ஆயத்தங்களையும் அவர்கள் பண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். So they have made all the preparations and are ardently waiting for that. மறுபக்கத்தில் தேவாலயம் இருந்த இடத்தில் ஒரு இடிக்கப்பட்ட மதில் சுவர் காணப்படுகிறது. On the other hand, in the place where the temple of God stood, there is just a broken wall. கர்த்தருடைய அது வெயிலிங் வால் என்று சொல்கிறார்கள். That is called the wailing wall of Jerusalem. அதிலே போய் யூதர்கள் தங்களை தலையை முட்டி முட்டி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். Jews go there and dash their heads on that wall and are weeping. எதற்காக அழுகிறார்கள்? Why are they weeping? அவர்கள் பரலோகத்தை நோக்கி தேவனை நோக்கி அபயமிடுகிறார்கள். They are looking unto heaven and God and are crying. ஆண்டவரே, தேவாலயம் கட்டுவதற்குள்ள தடை நீங்க வேண்டுமே. Oh Lord, there must not be any hindrance for constructing the temple of God. எல்லா பொருட்களும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. Everything is ready for that. ஆலயத்தை கட்டும்படியான அந்த கற்கள் கூட அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இறக்கி இருக்கிறார்கள். And they have also imported the stones to be built from other countries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. தேவாலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் தவித்து தேவ சமூகத்தில் மதிலிலே முட்டி கதறி கொண்டிருக்கிறார்கள். Each day they are yearning and groaning so that they may build the temple of God, and are dashing their heads against the wailing wall of Jerusalem. எப்படி அந்தி கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் புகுந்து எழுத்தின்படியான தேவாலயத்தை சுட்டரித்ததோ, As the spirit of Antichrist had entered into the Roman Empire and burned the temple of God, நாம் ஏற்கனவே பார்த்தபடி அந்த ஆவி இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. as we have seen earlier, the same spirit is still in this world. இன்றைக்கு அந்த ஆவி தேவனுடைய பிள்ளைகள் ஜீவியத்தில் என்ன செய்கிறது? Today, what is that spirit doing in the life of the children of God? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இப்பொழுது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். Each child of God who has been anointed is the temple of God. 1 கொரிந்தியர் 3:16-17. 1 Corinthians chapter 3 verse 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Know ye not that ye are the temple of God, and that the Spirit of God dwelleth in you? If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple ye are. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பூமியில எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயம் இல்லை.
And I already told you that at present there is no temple of God in this world. அப்படியானால் இப்போது ஆலயம் யார்? If that be so, and who is the temple now? இப்போது தேவனுடைய ஆலயம் யார்? Who is the temple now? இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ, As many as who are gathered here who are being anointed, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ, whoever is anointed who have been listening to the word of God, நீங்களே தேவனுடைய ஆலயம். you are the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த தேவனுடைய ஆலயத்தை இப்பொழுது இந்த உலகத்திலே கிரியை செய்கிற அந்திகிறிஸ்துவின் ஆவி, That spirit of Antichrist hindering that temple of God, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசித்து it is entering into the anointed child of God. அந்த தேவனுடைய ஆலயத்தை சுட்டெரிக்கும்படியாக கிரியை செய்கிறது. It is working to burn the temple down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீங்களே அந்த ஆலயம். You are the temple. இனி 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கும்போது, Next, when we read 1 Corinthians chapter 6 verse 19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What, know ye not that your body is the temple of the Holy Ghost, which is in you, which ye have of God, and ye are not your own? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. அப்ப இந்த 2 இடங்களை நாம் பார்க்கிறோம், நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். In this both places we see that our body is the temple of God. 1 கொரிந்தியர் 3:16 In 1 Corinthians chapter 3 verse 16, 1 கொரிந்தியர் 6:19 நாம் வாசிக்கும்போது, and when we read in 1 Corinthians 6:19, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். you are the temple of God. இனி 6:19 என்ன வாசிக்கிறோம்? In what do we read in 6:19? உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். Your body is the temple of the Holy Ghost. அடுத்து அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What else is written there? அந்த வசனத்தின் முடிவில் என்ன வாசிக்கிறோம்? At the end of the verse, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. you are not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. You are not your own. That is, this body does not belong to you. நம்முடைய விருப்பத்தின்படி இந்த சரீரத்தை அலங்கரிக்கும்படியாக அந்திகிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே பிரவேசித்து தூண்டுகிறது. The spirit of Antichrist enters into us and urges that we decorate our body according to our whims and fancies. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீயே பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறாய். உன் சரீரமே பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. O anointed child of God, you are the temple of God and your body is the temple of the Holy Ghost. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே பிரவேசிக்கும்போது, When the spirit of Antichrist enters into you, பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கக்கூடிய உன்னுடைய சரீரத்தை, your body, which should be the temple of the Holy Ghost, இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி பல்வேறு அலங்கரிப்புகளை செய்யும்படியாக அது உன் சரீரத்தில் தூண்டி வழி நடத்துகிறது. it urges you and prompts you so that you decorate your body according to your whims and fancies. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what does the Lord look unto the anointed child of God and say? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. You do not belong to yourself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in the next verse? 1 கொரிந்தியர் 6:20. 1 Corinthians 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For you are bought with a price, therefore glorify God in your body and in your spirit, which are God's. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. You are bought with a price. அப்ப தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். So God has bought us by his own blood. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டபோது, When you received the anointing of the Holy Ghost, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. you are not your own. உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. You cannot live a life which pleaseth you alone. உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். You must first understand the will of God about you and commit yourself for that. 20ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in verse 20? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம், Your body which is God's, உங்கள் ஆவி. your spirit. ஆவி என்றால் மனதை காட்டுகிறது. Spirit shows your mind. அது நமக்கு சொந்தமானதல்ல. That does not belong to us. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, O child of God who are anointed, உன் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் மாறி இருக்கிறது. your body has become the temple of the Holy Ghost நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல. and you are not your own. தேவனுக்கு உடையவைகளாகிய உன் சரீரமும் உன் ஆவியினாலும் Your body and your spirit is God's தேவனை மகிமைப்படுத்துங்கள். and you have to glorify God. அப்ப அந்திகிறிஸ்துவின் ஆவி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்
பிரவேசிக்கும் போது when the spirit of Antichrist enters into an anointed child of God, அவர்கள் தங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தாத வண்ணம் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. it hinders that person that he does not glorify God with his body and mind. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்ப்போம். Today let us, each one of us examine our lives. நம்முடைய சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? Is the name of the Lord glorified by our body? நம்முடைய ஆவியில நம்முடைய மனதில தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய காரியங்களை நாம் சிந்திக்கிறோமா? Do we think the thoughts that are glorifying the name of the Lord? இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான அருவருப்பான நினைவுகள் நம்முடைய சரீரத்திலும் மனதிலும் எழும்புகிறதா? Or does abominable thoughts rise in our mind and body that does not please the Lord? ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான அருவருப்பான எண்ணங்கள் உலக பிரகாரமான எண்ணங்கள் நம்முடைய சரீரத்திலும் மனதிலும் எழும்பி கிரியை செய்யுமானால், In case in our body and in our mind things that does not please God and which are abominable and unclean do enters in, இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய சரீரத்தை அது கெடுத்து விட்டது, சுட்டெரித்து விட்டது. and the spirit of Antichrist is defiling us, the temple of God, and burning us down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய சுபாவத்தின் மூலமாக நம்முடைய கிரியைகளின் மூலமாக இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இடித்து போட்டிருக்கிறதா? By our nature and by our deeds is the spirit of Antichrist demolishing the temple of God. எப்படி எழுத்தின்படியான ஒரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு யூதனும் அந்த மதில் சுவரில் முட்டி முட்டி கதறி கொண்டிருக்கிறார்களோ, As each Jew with the aim that somehow or the other temple of God should rise up is dashing their heads against the wailing wall of Jerusalem, ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய ஆலயமாகிய நீ you the spiritual temple of God, இந்த பொல்லாத உலகத்துல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக, so that you may lead a holy life in this wicked world, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, so that you may lead a life pleasing unto the Lord, நீயும் கண்ணீரோடு தேவ சமூகத்துல கதற வேண்டியது அவசியமா இருக்கிறது. you also to have to weep out loud with tears in the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, தேவனுடைய ஆலயம் ஏன் இடிக்கப்பட்டது? why was the temple of God demolished? அந்திக்கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆலயம் இடிக்கப்பட தேவன் ஏன் இடம் கொடுத்தார்? Why did God give room for the spirit of Antichrist to demolish it? அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் புகுந்து தேவனுடைய ஆலயத்தை இடிக்க காரணம் என்ன? What was the reason for the spirit of Antichrist to enter into the Roman Empire and demolish the temple of God? முதல் காரணம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அது அறியவில்லை. The first reason is they did not seek after things concerning peace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திலே சமாதானம் இருக்கிறதா? is there peace in your heart today? தேவனுக்கும் உனக்கும் சமாதானம் இருக்கிறதா? Is there peace between you and your God? மற்ற மனிதர்களோடு, உன் நண்பர்களோடு அல்லது மற்ற மனிதர்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு உனக்கு சமாதானம் இருக்கிறதா? Are you at peace with your friends or other people of God? உதாரணமாக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டால், For example, if I have done a thing that does not please the Lord, இல்லை ஏதாவது ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்குமானால், or else if sin enters into our life, நம்முடைய சமாதானம் போய்விடும். we will lose our peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றொரு தேவனுடைய பிள்ளையோடு வழக்காடினால், வாக்குவாதம் பண்ணினால், If there is an argument between two children of God, அல்லது சண்டை போட்டால், or if they are quarreling, அப்போது சமாதானம் போய்விடும். and then they will lose their peace. இந்த சமாதானம் எப்படி கிடைத்தது? How did they receive the peace? ஏசாயா 53 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, When we read in Isaiah chapter 53, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. the chastisement of our peace was upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். We read that the chastisement of our peace was upon him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே ஆக்கினை அடைந்து சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தார். Lord Jesus Christ bore the wounds in his body and gave us the peace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, அழிந்து போகிற காரியங்களுக்காக so for all perishable things, ஒருபோதும் நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. we should not lose our peace at any cost. ஏசாயா 53:5. Isaiah 53 verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we were healed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him. இன்றைக்கு நீங்கள் தேவனோடு சமாதானமாக இருக்கிறீர்களா? Today are you at peace with your God? தேவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கும் தேவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா? Is there a close communion between you, the anointed child of God, and your God? நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்களா? தேவன் உங்களோடு பேசுகிறாரா? Are you communing with the Lord, and is the Lord communing with you? ஒருவேளை இந்த ஐக்கியம் இல்லாதிருக்குமானால் In case you do not have that, நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள். that means you have lost your peace. தேவாலயம் இடிக்கப்பட முதல் காரணம் என்ன? பிரதானமான காரணம் என்ன? What is the prime reason for the demolition of the temple of God? சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அது அறிந்திருக்கவில்லை. It did not know things concerning its peace. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, To receive the peace, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக to give us that peace, இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. the blood of Jesus was shed. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, When we read in Colossians chapter 1, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, and because of the blood he shed upon the cross, there was peace for us. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Colossians 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி போதும். And having made peace through the blood of his cross, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. Having made peace through the blood of his cross. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, நீ சமாதானம் இல்லாத ஒரு நபராய் வந்திருக்கிறாயா? have you been without peace? அழிந்து போகிற காரியங்களுக்காக அடிக்கடி யுத்தம் பண்ணி நீ சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாயா? Have you fought quite a lot for things that are perishable and lost your peace? இந்த சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு எப்படி கொடுத்தார் தெரியுமா? Do you know how Lord Jesus Christ gave you this peace? பணத்தினாலோ பொருளினாலோ அல்ல, Not by your money or your materials, பொன்னினாலோ வெள்ளினாலோ அல்ல, not by gold or silver. உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். He has given you the peace that the world cannot give nor take it away. அந்த சமாதானத்தை அவர் எப்படி கொடுத்தார்? How did he give that peace? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அந்த சமாதானம் உனக்கு கிடைத்திருக்கிறது. By the blood that he shed on the cross, that peace has been given to you. ஒரு குடும்பத்துல 2 பேர் அண்ணன் தம்பியோ அல்லது அக்கா தங்கையா இருக்கிற என்று வைத்துக் கொள்ளுங்கள். For example, there are siblings in a house, 2 or brothers or sisters. இப்போ ஒருவர் வஸ்திரத்தை எடுத்து இன்னொருத்தர் போட்டு விட்டாங்க. In case one person takes the dress of the other person and wears it, அப்ப என்னுடைய வஸ்திரத்தை நீ எப்படி எடுத்து போடலாம் என்று ஒரு வாக்குவாதம், ஒரு யுத்தம் உண்டாவதை நாம் பார்க்கலாம். there is a argument and then there is a quarrel asking how come you can take my dress and wear it. 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான். Both of them are anointed children of God. அப்ப உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளுக்காக For the worldly material which will perish one day, 2 பேர் யுத்தம் பண்ணும்போது அங்கே சமாதானம் போய் விடுகிறது. when both of them quarrel with one another, they lose their peace. ஆகவே தான் இயேசு என்ன சொல்கிறார்? That is why Jesus Christ said, உன்னிடத்திலே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருவன் வரும்போது, when someone comes to you to take away your cloak, உன்னிடத்திலே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருவன் வரும்போது, when a person comes to you and when they argues with you to take away your garment, உன்னுடைய அங்கியையும் விட்டுவிடு. give him also your cloak. இப்ப விளங்குதா உங்களுக்கு? இயேசு சொல்ற அந்த காரியம் விளங்குதா? Do you understand the word told by Jesus? நம்முடைய விலையேறப்பட்ட வஸ்திரம் நம்ம இடத்துல ஒன்று இருக்கிறது. Suppose we have an expensive garment. அதிக விலை உள்ள ஒரு வஸ்திரம். It's very expensive. நாம் அதை அதிகமாக நேசிக்கிறோம். We love it very much. அதை ஒருவேளை நம்ம உடன் பிறந்தவர்கள், Maybe our siblings அல்லது உறவினர்கள், or our relatives அல்லது நண்பர்கள் or our friends, அதை பறித்துக்கொள்ள வரும்போது, when they want to take it away from us, ஒருவேளை அந்த வஸ்திரத்துக்காக நாம் யுத்தம் பண்ணும், வழக்காடுவோமானால், வாக்குவாதம் செய்வோமானால், if we go and argue for the sake of that garment, இயேசுவின் இரத்தத்தினால் கிடைத்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை விட்டு போய் விடுகிறது. the peace that has been brought by the blood of Jesus will leave our hearts. நான் சொல்லுகிற காரியம் வஸ்திரத்துக்கு மாத்திரமல்ல, இடம், பணம், பொருள் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். The matter that I am telling not only for the garment but for the lands, money and for everything else. இப்ப சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேறொரு நபருக்கு போய் விடுகிறது. உங்களுக்கு தான் கிடைக்க வேண்டும், ஆனால் வேறொரு நபருக்கு கொடுத்து விட்டார்கள். For example, you should receive the first prize in the Sunday class. Instead of that, somebody else receives it. ஸ்கூல் படிப்புல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் உங்களுக்கு பதிலாக வேறொருக்கு கொடுத்து விடப்படுகிறது. In your school also you should receive the first mark, but if somebody else has taken it away, அதற்காக நாம் வழக்காட போகும்போது, when we go to argue that case, அதற்காக நாம் நியாயம் பேச போகும்போது, when you want to go and justify it,
இயேசுவின் இரத்தத்தினால் கிடைத்த சமாதானம் போய்விடுகிறது. We are losing the peace that has been purchased by the blood of Jesus. அதுக்கு தான் மத்தேயு 5:40 It says in Matthew chapter 5 verse 40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. உன் அங்கியையும் விட்டுவிடு. Leave away your cloak also. வஸ்திரத்தை மட்டும் கொண்டு போனால் நன்றா இருக்காது, இந்த அங்கியையும் கொண்டு போங்க. It won't be good if you take the coat alone, better take the cloak also. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, O child of God who has been anointed, சமாதானத்தை காத்துக்கொள்ளும்படியாக to preserve the peace, அழிந்து போகிற காரியங்களை விட்டு கொடுக்கக்கூடிய இருதயம் இன்றைக்கு உனக்கு உண்டாயிருக்கிறதா? have you got the heart to leave off the things that are perishable? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. There was a strife between Abraham and Lot. ஏராளமான செழிப்பான ஒரு தேசம், A fertile land was there. அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் காணப்பட்டது. It was looking like the garden of God and the land of Egypt. நீர்வளம் நிறைந்த தேசமாய் காணப்பட்டது. It was a very fertile place. லோத்து அது எனக்குத்தான் வேண்டும் என்று ஆபிரகாமோடு வாக்குவாதம் பண்ணினான். Lot was arguing with Abraham saying that he wanted that place. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? Do you know what Abraham did? நாம் சகோதரர், We are brothers. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். Let us not have strife between us. உனக்கு எது வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள். Whatever you want, you can take it. நீ வெறுப்பதை, நீ வேண்டாம் என்று ஒதுக்குவதை நான் எடுத்துக்கொள்கிறேன். Whatever you're rejecting, I will accept that. ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம், We read that in நாம் Genesis. சகோதரர், We are brothers. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். Let there be no strife between us. இப்ப ஏக்கர் கணக்காக பறந்து விரிந்த ஒரு பெரிய தேசத்தை, It amounted to acres of land. எத்தனையோ ஏக்கர் இருந்தது, It was many acres of land. அதை ஆபிரகாம் விட்டு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். We see that Abraham has given it. இயேசு சொல்லுகிறார், எருசலேம் நகரத்தை பார்த்து, தேவாலயத்தை பார்த்து, Jesus said unto Jerusalem and the temple, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். it would have been better if you had thoughts concerning your peace at this thy day. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இந்த சமாதானத்தை நீ காத்துக்கொள்கிறாயா? are you able to keep your peace in your work spot? உனக்கு மேல் அதிகாரிகளோடு, With your higher officials? உனக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களோடு With your subordinates? இந்த சமாதானத்தை நீ காத்துக்கொள்கிறாயா? Are you able to keep your peace? நீ சில காரியங்களை விட்டு கொடுக்கும் போதுதான், You have to leave off certain things. உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய மாயையான காரியங்களை நீ விட்டு கொடுக்கும் போதுதான் இந்த சமாதானத்தை நீ காத்துக்கொள்ள முடியும். When you leave off certain things that is vanity and which is perishable in this world, you can have your peace. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, That is why when we read in 1 Corinthians chapter 6, வழக்காடுதல் எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. we should not argue. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? Why should not be defrauded? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். 7ஆம் வசனம், Verse 7. 1 கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. Therefore there is utterly a fault among you because ye go to law one with another. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? Why do ye not rather take the wrong? நீங்கள் ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? Why do ye not rather suffer yourselves to be defrauded? அருமையான தேவனுடைய பிள்ளையே, O dear child of God, இன்றைக்கு அழிந்து போகிற காரியங்களுக்காக, today for the perishable things, அழிந்து போகக்கூடிய பொருள்களுக்காக for the perishable materials, கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இழந்து காணப்படுகிறீர்களா? and there is no peace between the husband and wife. ஒரு சகோதரனும் மற்றொரு சகோதரனும் சமாதானம் இழந்து காணப்படுகிறீர்களா? Siblings have lost their peace. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு வாலிப தேவனுடைய பிள்ளையும் மற்றொரு தேவனுடைய பிள்ளையும் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? Because of a law or matter concerning two children of God, they have lost their peace. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சமாதானத்தை பெரிதாக எண்ணுவாயாக. You must consider peace in your lives. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்கலாம். Of all the things in this world, சமாதானத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிதாக எண்ண வேண்டும். peace must matter the most for a child of God. ஏனென்றால் இந்த சமாதானம் எப்படி கிடைத்தது? Because how did you get that peace? இயேசுவின் சரீரத்திலே இருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக கிடைத்தது. Because it was by the blood but was shed from the blood of body of Jesus. தம்முடைய சரீரத்திலே ஆக்கினை அடைந்து இயேசு இந்த சமாதானத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். Because Lord Jesus Christ bore all the iniquities and God the peace for us. ஆகவே நாம் சமாதானத்தை காத்துக்கொள்வோமாக. So let us preserve that peace. இப்பொழுது நாம் யாரிடத்திலாவது சமாதானம் இல்லாமல் இருப்போமானால், Suppose there is no peace for us with some other person, இனி வரக்கூடிய நாட்களில் உடனடியாக நாம் ஒப்புரவாகி சமாதானத்தை காத்துக்கொள்வோமாக. somehow or other you have to get reconciled with that person.
சில காரியங்களை இயேசு சொல்வது போல விட்டு கொடுப்போமாக. As Jesus Christ has said, we have to let off certain things. நம்மிடத்தில் வஸ்திரத்தை எடுக்க வேண்டும் என்று வரக்கூடியவனிடத்தில் அங்கியையும் விட்டு கொடுப்போமாக. If somebody comes to take away our coat, we must allow our cloak also to be gone with them. ஆபிரகாம் லோத்தினிடத்தில் விட்டு கொடுத்தது போல அந்த நிலங்களையும் இடங்களையும் பொருள்களையும் விட்டு கொடுப்போமாக. As Abraham left off all the lands and his possessions to Lot, we must also leave something. அப்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆளுகை செய்யும். Then the peace of God will rule your hearts. உங்களுடைய ஆலயம் சுட்டெரிக்கப்படாமல் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை பிரவேசித்து உங்கள் ஆலயத்தை சுட்டெரித்து போடாத வண்ணம் தேவன் காப்பார். Then God will preserve your temple so that the spirit of Antichrist does not burn it down. ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை இழந்து உங்களுடைய ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டிருக்குமானால், In case you have lost your peace and your temple has been burnt, இப்போது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். you have to do one thing now. அந்த யூதர்கள் அந்த மதில் சுவரின் மேல் முட்டி அந்த ஆலயத்துக்காக ஆலயம் கட்டப்படும்படியாக கதறுவது போல், As the Jews were dashing their heads on the wailing wall and were crying so that they wanted a temple, நீ ஒரு தேவனுடைய வாசஸ்தலமாய் இந்த பூமியிலே மாறும்படியாக தேவ சமூகத்தில் நீ கதற வேண்டும். you have to cry out in the presence of God so that you become the habitation of God in this world. அடுத்தபடியாக இயேசு என்ன சொல்கிறார்? Next, what does Jesus say? இந்த ஆலயத்தை அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் புகுந்து இடிக்க இரண்டாவது காரணம். The second reason for the spirit of Antichrist to enter into the Roman Empire and bring down the temple of God was, இயேசு சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். for Jesus said that thou knewest not the day of thy visitation. பல சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். At many instances God is meeting us. உதாரணமாக பிலேயாமை எடுத்துக்கொண்டால், For example, when we say Balaam, அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணினான். he was going on a mission against the will of God. இன்றைக்கு நீங்கள் பண்ணுகிற பிரயாணங்கள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா? Today the journeys that you take, are it pleasing the Lord? நீங்கள் விடுமுறை நாட்களில் பல இடங்களுக்கு போகிறீர்கள். You may going out for a vacation to many places. பல உறவினர்களுடைய வீட்டில் போய் தங்குகிறீர்கள். You may go to certain relatives' house to stay. ஆனால் ஒன்று நீங்கள் சிந்திக்க வேண்டும், நான் இந்த இடத்துக்கு போவது தேவ சித்தம் தானா, தேவனுக்கு பிரியமானதா? But one thing you have to think, is it pleasing unto the Lord, or is it the will of God that I'm going to such place? மோவாபின் பிரபுக்கள் வந்து பிலேயாமை கூப்பிட்டார்கள். The princes of Moab came to call Balaam. பிலேயாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் கேட்டான். Balaam went to the presence of the Lord and asked his counsel. கர்த்தர் முதலாவது சொன்னது என்ன? What was the first word of God to Balaam? நீ அவர்களோடு கூட போக வேண்டாம். You should not go with them. நீ அவர்களோடு கூட போவது எனக்கு பிரியமல்ல. It does not please me you going with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. உடனே பிலேயாம் அவர்களோடு கூட போகவில்லை. So Balaam refused to go with them. அப்போ மோவாபின் ராஜா என்ன செய்தான்? Then what did the king of Moab do? கனமிக்க பிரபுக்களை, He sent more honorable men, அந்த கேபினட் மினிஸ்டர் போல like the cabinet ministers now. அநேகரை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பினான். Sent many honorable men to their houses. அப்ப கனமிக்க பிரபுக்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்தபோது, When the honorable men came to his house, பிலேயாம் மறுபடியும் போய் கர்த்தரிடத்திலே கேட்கிறான். Balaam once again went to the presence of the Lord to ask his counsel. நான் இவர்களோடு போகலாமா? Shall I go with them? அப்ப கர்த்தர் போ என்று சொன்னார். Then the Lord allowed him. ஆனால் புறப்பட்டு போனபோது But when he started his journey, கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வழியில் நிற்கிறார். the angel of God stood in the way with the drawn out sword. அங்கே நாம் வாசிக்கிறோம், We read there, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் for your way is perverse before me, உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். I have come against thee. இந்த வார்த்தையை அவர் யாரை கொண்டு பேசினார்? To whom did he speak this? யாரை கொண்டு பேசினார்? By whom did he speak this word? கழுதையை கொண்டு பேசினார். Using his ass he spoke this word. பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசினது என்று பேதுரு சொல்லுகிறார். Peter says that an animal beast without mouth spoke like man. அப்ப பிலேயாமை தேவன் எப்படி சந்தித்தார்? How did God visit Balaam? கழுதையின் மூலமாக பிலேயாமை தேவன் சந்திக்கிறார். God visited Balaam through the ass. அப்ப பிலேயாம் இந்த கழுதை சொல்லி நான் என்ன கேட்கிறது? And then Balaam never thought, why should I listen to the word of this ass? இந்த கழுதை சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? Should I follow the words of this ass? என்று ஒருவேளை அந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணியிருந்தால், And if he had despised this word, அவனுடைய தலை போயிருக்கும். he would have lost his head. இது எதை காட்டுகிறது? What does it show? பல சந்தர்ப்பத்தில் நாம் வழி தவறி போகும்போது, At many instances when we go astray, தேவன் யாரை கொண்டும் நம்மை சந்திப்பார், யார் மூலமாகவும் நம்மை சந்திப்பார். God may visit us by any means. இது கழுதை தானே என்று நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. We should not despise it, saying it is just an ass. இந்த கழுதை பேச்சை நான் கேட்க வேண்டுமா என்று அற்பமாக எண்ணக்கூடாது. Should not despise it, saying, should I listen to the word of an ass? இனி யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். Next we can see the king Hosea.
அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தான். He was a spiritual man. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தான். He trembled at the word of God. ஆனால் தேவன் அவன் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது But when he went for a battle, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ என்று சொல்லக்கூடிய ஒரு எகிப்தின் ராஜாவின் மூலமாக அவனை சந்திக்கிறார். God spoke to him through the king of Egypt, Pharaoh Necho. அந்த எகிப்தின் ராஜா சொல்றான், The king of Egypt said, நீ என்னை விட்டு விலகி போ, "You go away from me, கர்த்தர் தான் என்னை இங்கே அனுப்புகிறார், for the Lord is sending me here. நீ விலகி போ என்று சொன்னான். Do not meddle with me," he said. ஆனா யோசியா அதை கேட்கவில்லை. But Hosea never heard the word of that king. காரணம் என்ன? What was the reason? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். Because you did not know the day of thy visitation. இங்கே யோசியா என்கிற ஆவிக்குரிய மனிதனை The spiritual man called Hosea, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ மூலமாக தேவன் சந்திக்கிறார். God visited by the king of Egypt called Pharaoh Necho. இவன் பார்வோன் நேகோவை அற்பமாக எண்ணி He despised Pharaoh Necho. அவனிடத்தில் எப்படி கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று அற்பமாக எண்ணி He despised the word of the Lord which came through him, அவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினான். and he scorned. முடிவிலே சம்பவித்தது என்ன? What was the end? யோசியா மரித்து போனான். Hosea died. அந்த யுத்தத்திலே யோசியா மரித்து போனான். Hosea lost his life in the battle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's இது holy name. ராஜாக்களின் புத்தகத்தின் 4ஆகமத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 4ஆகமத்திலேயும். We read this in the book of Kings and also in 2 Chronicles. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன? What do we understand from this? தேவன் நம்முடைய தவறுகளை உணர்த்தும்படியாக So that God may pinpoint our mistakes. தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாம் செல்லும்போது When we go to places which does not please the Lord, யார் மூலமாகவும் ஆண்டவர் நம்மை சந்திப்பார். God may visit us by any means. அது ஊழியக்காரங்களா மாத்திரம் இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. Not only through the workers of God, இல்ல தூதர்களை அனுப்பி சந்திப்பார் என்ற அவசியம் இல்ல. that not only that he will visit us by angels, ஒரு கழுதையாகவும் இருக்கலாம். it may be an ass. எகிப்தின் ராஜா என்று சொல்வது உலகத்து மனிதன். When we say the king of Egypt, he is a worldly man. உலகத்து மனிதன் தீர்க்கதரிசனம் பேசுகிறான். A worldly man is prophesying. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ. The king of Egypt, Pharaoh Necho. 2 ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். We read that in the 2 Kings. அவன் சொல்லுகிறான், நீ திரும்பி போ. He was telling him, you return back. கர்த்தர் தான் என்னை போக சொன்னார். For the Lord has asked me to do this. கர்த்தர் அனுப்பி தான் நான் போகிறேன். Because the Lord has sent me, I am going. ஆனால் யோசியா அதற்கு கீழ்ப்படியவில்லை. But Hosea rejected the word. 2 ராஜாக்களின் புத்தகத்துல In 2 Kings, அல்லது 2 4 ரெண்டுலயும் இருக்கிறது. It 2 is in- நாளாகமத்திலே வாசிக்கும் போதும் it is in both 2 Kings and 2 Chronicles. வாசிங்க. 2 நாளாகமம் 2 Chronicles, 35ஆம் அதிகாரம் chapter 35, 21ஆம் வசனம் முதல். from verse 21. அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி யூதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன? யூதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன? What have I to do with thee, thou king of Judah? நான் இப்பொழுது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடே யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். I come not against thee this day, but against the house wherewith I have war. நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். For God commanded me to make haste. தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. பார்வோன் நேகோ சொல்றான், எகிப்தின் ராஜா சொல்றான், Pharaoh Necho said, that is the king of Egypt said, தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. கர்த்தர் சொல்லி தான் இந்த யுத்தத்துக்கு போகிறேன். Because God has told me I am going to this place. நீ விலகி போ. You do not come near me. 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read verse 22, ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதுக்கு வந்தான். Nevertheless, Joshua would not turn his face from him, but disguised himself that he might fight with them, and hearkened not unto the words of Necho from the mouth of God, and came to fight in the valley of. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. அப்ப பாருங்க, இவன் யோசியா ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன் தான். Joshua was a spiritual man. அந்த அதிகாரம் முழுவதும் 35 அதிகாரம் முழுவதும் 34 அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள். You can read through the chapters 34 and 35. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் தான். He was a good spiritual man. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படக்கூடியவன் தான். He was the one who trembled at the word of God. ஆனால் தேவன் சந்திக்கும் காலத்தை அவன் அறியாமல் போனான். But he never knew the day of the visitation of the Lord. பார்வோன் நேகோ மூலமாக, எகிப்தின் ராஜா மூலமாக
தேவன் அவனோடு பேசினார். The Lord spoke to him through the king of Egypt, Pharaoh Necho. இவன் அந்த மனிதனை பார்த்தான், He saw that man. அவனுடைய ஜீவியத்தை பார்த்தான். He saw his life. அவன் மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுடைய வாயின் வார்த்தைகளை அவனுக்கு பகுத்தறிய முடியவில்லை. And he could not discern the word of God that came from his mouth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நாமும் தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகும்போது, we too when we go to places which does not please the Lord, தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு நாம் பிரயாணம் பண்ணும்போது, when we travel to places which is against the will of God, அல்லது தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை நாம் செய்யும்போது, or when we deal with things that does not please the Lord, வேற ஒன்று வேண்டாம், ஒரு படிப்பு படிக்க முடியாத ஒரு காலேஜுக்கு நீங்க போறீங்க. for example, you are going to a college to study, ஒருவேளை அந்த கோர்ஸ் படிப்பது தேவ சித்தம் இல்லாமல் இருக்கும். maybe that course is not according to the will of God. அப்ப தேவன் அது தம்முடைய சித்தத்தை யார் மூலமாவது உங்களுக்கு உணர்த்துவார். And so God will show his will through somebody to you. இதுதான் தேவன் உங்களை சந்திக்கும் காலம். This is the day of the visitation of the Lord. அது படிப்பா இருக்கட்டும், Maybe your studies, வேலையா இருக்கட்டும், maybe your job, விவாகமா இருக்கட்டும், maybe your marriage affairs. தம்முடைய சித்தத்தை நீங்கள் வழி தவறி போகும்போது யார் மூலமாவது தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். When you are going astray, God may use anybody to teach you those things. தேவன் தான் என்னை சந்திக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டு, You must understand it is God that is visiting you. இப்படி மற்றவர்கள் மூலமாக கிடைக்கிற ஆலோசனைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். You have to keep the counsels that you receive from other people in the presence of God and pray over that. ஆண்டவரே, நான் என்ன படிக்க சித்தமாக இருக்கிறீர்? Lord, what should I study? What is your will? எந்த காலேஜில் சேர சித்தமாக இருக்கிறீர்? Lord, what is your will concerning the college? எந்த கோர்ஸ் படிக்க சித்தமாக இருக்கிறீர்? Lord, show me your will concerning the course that I should take. நான் எந்த இடத்துல வேலைக்கு போக சித்தமாக இருக்கிறீர்? Lord, what is your will concerning the place of my job? அல்லது யாரை விவாகம் பண்ண சித்தமாக இருக்கிறீர்? Or show me your will concerning my marriage. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும்போது, In this way, when you keep each matter in the presence of God and pray over that, தேவன் உங்களை சந்திக்கும் காலத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். you can understand the time of the visitation of the Lord. எருசலேம் நகரத்தை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். Lord Jesus Christ looked unto the city of Jerusalem and wept இந்த for it. மாலை வேளையிலே அதே கண்ணீர் விட்டு அழுகிற இயேசு அந்த கண்ணீரோடு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். This evening, the same Jesus with tears in his eyes has come in our midst. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நொடி பொழுது உன்னுடைய கண்களை மூடி அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பாயாக. Dear child of God, close your eyes for a moment and look unto that Jesus. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். Looking unto the city of Jerusalem, Jesus wept. அந்த தேவாலயத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். Looking unto the temple of God, he wept. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் உனக்கு வரும். The times will come when one stone will be not upon the other. அது அப்படியே சம்பவித்தது. It was fulfilled. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உன்னுடைய ஜீவியத்திலே போது சமாதானம் இருக்கிறதா? is there peace in your life? சமாதானத்தை நேசிக்கிற ஒரு நபராய் நீ காணப்படுகிறாயா? Are you a peace-loving person? சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், Psalmist says, ஐயோ மேசேக்கிலே நான் சஞ்சரித்தது போதும். it is enough that I lived in Meshach. மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். It is enough I lived in Meshach. சங்கீதத்திலே இப்படி படிக்கிறோம், We read that in this book of Psalms. ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். Oh, it is enough that I lived in Meshach. கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். It is enough that my soul dwelt by the tents of Kedar. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியில் நான் குடியிருந்தது போதும். It is enough that I lived among people who hated peace. அவருடைய அர்த்தம் என்ன? What does that mean? சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியில் நான் குடியிருந்தது போதும். It is enough that I dwelt in the midst of people who hated peace. இந்த மேசேக் யாரை காட்டுகிறது? Whom does it Meshach show? இந்த மேசேக் ரஷ்யாவிலே உள்ளதான மாஸ்கோவை காட்டுகிறது. This shows the Moscow which is in Russia. அது கம்யூனிஸ்ட் நாடு. That is a communist country. கடவுளை விசுவாசிக்காத கூட்டத்தார். They do not have faith in God. தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார். They are the people who say that there is no God. தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரிடத்தில் உனக்கு ஐக்கியம் இருக்கிறதா? Have you got communion or fellowship with the people who say that there is no God? நீ படிக்கிற இடங்களில், வேலை பார்க்கிற இடங்களில் யாரோடு நட்பு வைத்திருக்கிறாய்? Are you with whom have you fellowship or friendship in the places where you study and work? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். Psalmist says it is enough that I dwelt in Meshach. ஐயோ என்று சொல்லுகிறார். He says, oh. ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். He says, oh, it is enough that I dwelt in Meshach. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியிலே நான் குடியிருந்தது போதும். It is enough that I dwelled in the people who hated peace. இந்த உலகத்தார் சமாதானத்தை பகைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். The people of this world hate peace.
இந்த உலகத்துள்ள எப்பேற்பட்ட ஞானிகளும் இயேசுவை பகைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And people may be wise in this world, but they are hating Jesus. இதுவரை அப்படிப்பட்ட நபர்களோடு நீ நட்பு பாராட்டினாய். Till now you had fellowship or friendship with such kind of people. அவர்கள் உனக்கு தோழர்களாக தோழிகளாக இதுவரை காணப்பட்டார்கள். Till now they were our friends. தாவீதை போல நீ சொல்வாயாக. You tell out like David. ஐயோ மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். Oh, it is enough that I dwelt in Meshach. கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே என் ஆத்துமா குடியிருந்தது போதும். It is enough that my soul dwelt by the tents of Kedar. கேதாரின் கூடாரம் என்று சொல்லும்போது When we see the tents of Kedar, அது இஸ்மவேலின் சந்ததியை காட்டுகிறது. it shows a generation of the Ishmaelites. அது பரியாசக்காரர்களை காட்டுகிறது. And they are the mocking people. பரியாசக்காரர்களோடு உலகத்தில் உள்ள பரியாசக்காரர்களோடு உனக்கு ஐக்கியம் வேண்டாம். Do not have fellowship with the mockers and scorners in this world. தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த தேவனை விசுவாசிக்காத ஜனத்தோடு உனக்கு ஐக்கியம் வேண்டாம். Do not have fellowship with the people who say that there is no God. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியிலே என் ஆத்துமா குடியிருந்தது போதும். It is enough that my soul dwelt by the people who hated peace. நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. Let us come and take a decision here. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார். Lord Jesus Christ shed tears and wept. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். It would have been better if you had known the ways of peace in this thy day. இப்பொழுது உன் கண்களுக்கு அது மறைவாய் இருக்கிறது. But now it is hid from thine eyes. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். Thou had not known the day of thy visitation. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த வார்த்தைகளின் மூலமாக with these words தேவன் உன்னை சந்திக்கிறார். the Lord is visiting you. கடவுளை விசுவாசிக்காத கூட்டத்தாரோடு உனக்கு ஐக்கியம் வேண்டாம். Do not have fellowship with the people who do not have trust in the Lord. அப்படிப்பட்ட ஐக்கியம் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து உன்னை விலக பண்ணிவிடும். That fellowship will make you to go astray from your spiritual life. அப்படிப்பட்ட ஐக்கியம் தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு உன்னை பிரித்து விடும். That will separate you from God and the presence of God. ஆகவே நாம் இந்த வேளையிலே நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வோமாக. So in this time let us know the things concerning our peace. தேவன் நம்மை சந்திக்கிறார். The Lord is visiting us. இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மை சந்திக்கிறார். With these words the Lord is visiting us. அந்திகிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தபோது When the spirit of Antichrist entered into the Roman Empire, அது தேவாலயத்தை சுட்டெரித்தது. it burned the temple of God. மூன்றாவதாக அது என்ன செய்தது? Thirdly, அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி the spirit of Antichrist, பரிசுத்தவான்களுடைய இரத்தம் சிந்துவதற்கு அது காரணமாய் it காணப்பட்டது. was the reason for the bloodshed of the saints. பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை அது குடிக்கக்கூடியதாக இருந்தது. It was drinking the blood of the saints. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தபோது When the spirit of Antichrist entered into the Roman Empire, எத்தனையோ அப்போஸ்தலர்களை இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி பண்ணினது. it slaughtered many apostles and made them die as martyrs. எத்தனையோ தேவ ஜனங்களை இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியாய் பண்ணினது. It slaughtered many people of God and made them die as martyrs. ஒரு பெரிய பிளே கிரவுண்ட்ல In a big playground, அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அரசர்கள் the kings of the Roman Empire, இருட்டான இடத்துல in dark place, கிறிஸ்தவர்களை கட்டி தொங்க விட்டு they used to hang the Christians. இப்படி ஒவ்வொரு பில்லர்லயும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை கட்டி தொங்க விடுவார்களாம். They used to tie a Christian in each pillar நெருப்பு வைத்து விடுவார்கள். and they will set it on fire. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலி. You have to deny Lord Jesus Christ. இயேசு தேவன் இல்லை என்று சொல். Say that Jesus is not God. இயேசுவின் நாமத்தை மறுதலி. Deny the name of Jesus. அப்படி மறுதலிக்காவிட்டால் If you do not deny him, பெரிய மைதானத்துல in a great இருட்டான நேரத்துல at dark, ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஒவ்வொரு பில்லரையும் கட்டி தொங்க விட்டு each Christian will be tied up in a pillar நெருப்பு வைத்து விடுவார்கள். and they will set it on fire. அந்த சரீரம் எரியும் போது And when the body starts burning, அதிலே உண்டாகக்கூடிய வெளிச்சத்துல by the fire, the light that they get from the fire, இரண்டு பேரை சண்டை போட வைத்து மல்யுத்தம் பண்ணுகிறவர்களே and they will ask two people to fight one against the other. அந்த வெளிச்சத்துல சண்டை போட வைத்து வேடிக்கை பார்ப்பார்களா. And they will ask for the people to fight or go for a wrestling and they will enjoy it. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். Many Christians died as martyrs. ஒரு சிறு பிள்ளை, A small child, கிட்டத்தட்ட 12 வயசு, maybe 12 years of age, அந்த பிள்ளையுடைய பெற்றோரை பிடித்து கொண்டு வந்தார்கள். and they called the parents of that girl and brought them இதெல்லாம் இரத்த there. சாட்சிகளுடைய புக்ல இருக்கிறது. These are found in the book of Martyrs. அந்த சிறு பிள்ளையை பிடித்து கொண்டு வந்து They brought the child அவங்களுடைய தாயை பார்த்து சொன்னார்கள், and looking unto the mother, they said, இயேசுவை மறுதலிக்க வேண்டும். you have to deny Jesus. உங்க தாய் மறுத்தபோது When the mother refused, அந்த பிள்ளையுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த தாயை நெருப்பிலே போட்டு விட்டார்கள். in front of the daughter itself, they put the mother in the fire. அடுத்து ஒரு பெரிய நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அக்னி சட்டியை வைத்து Next, எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது. Next there was burning oil in a big pot.
அந்த பிள்ளையுடைய தகப்பனை பார்த்து கேட்டார்கள், telling to the father of the child, இயேசுவை மறுதலிக்க வேண்டும். you have to deny Jesus. ரோம சாம்ராஜ்யம் செய்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். This is what the Roman Empire did, and I'm telling it out. அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தபோது, When the spirit of Antichrist entered into the Roman Empire, இயேசுவை சிலுவையில் அறைந்தது மாத்திரமல்ல, not only did it crucify Jesus on the cross, தேவாலயத்தை சுட்டெரித்தது மாத்திரமல்ல, not only did it burn the temple of God, அப்போஸ்தலர்களை சிலுவையில் அறைந்தது மாத்திரமல்ல, not only did it crucify the apostles on the cross, கிறிஸ்தவன் என்று பெயர் சொன்னாலே, when we call somebody as Christian, கிறிஸ்துவை மறுதலிக்காத எத்தனையோ பேரை, those who have not denied Christ, பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை and many thousands and millions of people, இரத்த சாட்சியாய் மரிக்க பண்ணினது. and they made them die as martyrs. இந்த 12 வயது குழந்தை பார்த்து கொண்டிருக்கிறது. And the 12-year-old girl was looking at that. தகப்பனை தூக்கி அந்த கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டார்கள். They cast the father into the burning oil. அடுத்து இப்பொழுது இந்த சிறு பிள்ளையோட அண்ணன் நின்று கொண்டிருக்கிறான். Then her elder brother was standing beside, அவனிடத்தில் கேட்டார், இயேசுவை மறுதலி, and they asked him saying, will you deny Jesus? இல்லாட்டா உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் இந்த முடிவுதான். Or else you will meet the same fate like your father and mother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவனும் மறுத்தபோது He too refused, அவனையும் அந்த எண்ணெய் சட்டியில போட்டார்கள். and they cast him also in the burning oil. கடைசியாக இந்த சிறு பிள்ளை, Finally, the little girl, இந்த சிறு பிள்ளை என்ன செய்தது தெரியுமா? do you know what she did? தன் நெஞ்சோடு சேர்ந்து ஒரு வேதத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தது. She hugged a Bible with her breast, அந்த ராஜாவுக்கு முன்பாக போனதாம். and she was taken to the king, அந்த வேதத்தை இப்படி திறந்தது. and she opened the Bible. இது என் நேசர் எனக்காக எழுதின காதல் கடிதமாக இருக்கிறது. This is a love letter written by my lover to me. அந்த வேதத்தை முத்தமிட்டது. I kissed the Bible. அவர்கள் யாரும் தூக்கி போடுவதற்கு முன்பாகவே Before anybody could cast her, அந்த வேதத்தை முத்தமிட்டு விட்டு after kissing the Bible, நேரடியாக ஓடி போய் கொதிக்கிற எண்ணெய் சட்டிகளை தானும் கொதித்தது. she directly ran and jumped into the burning oil. யாரும் அதை தூக்கி போடவில்லை. Nobody cast her in. இயேசுவை மறுதலிக்க முடியாது. I cannot deny my இந்த Jesus. வேதம் என் நேசர் எனக்கு எழுதின காதல் மடல். This Bible is a love letter written by my lover. ஒருபோது என்னால் இதை மறுதலிக்க முடியாது. Never will I deny him. 12 வயது சிறுமி, Just a 12-year-old girl. அங்கே நின்ற போர் சேவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாய் மாறினார்களாம். Both the soldiers were flummoxed. இப்படியாக 1-2 பேரை அல்ல, ஏராளமான கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியாக இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து தூண்டினது. Not one or two, but millions of Christians were prompted or urged to deny Jesus Christ by the spirit of Antichrist. அப்படி மறுதலிக்காதவர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியாக இந்த ஆவி கிரியை செய்தது. Those who refused to deny Jesus were made to die as martyrs by the spirit. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம், சில நிமிஷங்கள் மாத்திரம் முழங்காலில் நில்லுங்கள். For a few minutes come to your knees. அந்த 12 வயது சிறுமியை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். Bring the 12-year-old girl in front of you. ஒருவேளை அது உங்களை விட வயதில் குறைந்த ஒரு சிறுமியா இருக்கலாம். Maybe she may be younger than you. இது இரத்த சாட்சியுடைய புத்தகத்தில் இருக்கிறது. This is in the book of Martyrs. ஏராளமான இரத்த சாட்சிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. There are many instances given in that book. இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள் அந்திக்கிறிஸ்துவின் ஆவி பிரவேசித்தபோது, When the spirit of Antichrist entered into the Roman Empire, இயேசுவை மறுதலிக்க வேண்டும், you had to deny Jesus, இல்லாவிட்டால் மரிக்க வேண்டும். or else you have to die. அந்த சிறு பிள்ளையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். Bring that little child in front of your eyes. ஒரு கற்பனையாக உங்களுடைய அந்த காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பாக வரட்டும். Bring that picture in front of you as an imagination. அந்த சிறு பிள்ளையின் வைராக்கியத்தை பாருங்கள். Look at the zeal of the child. தாயை இழந்தால், She lost her mother, தகப்பனை இழந்தால், lost her father, அந்த ஒரே சகோதரனை இழந்தால், lost her only brother also. அந்த ராஜாவுக்கு முன்பாக கம்பீரமாய் போய் நிற்கிறாள். And majestically she went and stood before the king. அந்த ராஜாவுக்கு முன்பாக கம்பீரமாய் போய் நிற்கிறாள். Dandily she went and stood before the king. அந்த வேதத்தை திறக்கிறாள். She opened the Bible. இது நேசர் எனக்கு எழுதின காதல் மடல். This is a love letter written by my beloved to me. இது என்னுடைய மணவாளன் எனக்கு எழுதினதான கடிதம். This is a letter by my bridegroom. இது ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள். Each word of this is living. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தைகள். Each word of this is truth. இதை எப்படி நான் மறுதலிக்க முடியும்? How can I deny this? என் இயேசுவை நான் எப்படி மறுதலிக்க முடியும்? How can I deny my Jesus? அந்த வேதத்தை முத்தமிட்டால், And she kissed the Bible. அவள் ஓடி போய் அந்த கொதிக்கக்கூடிய பெரிய எண்ணெய் சட்டிக்குள் குதிக்கிறாள். She ran and jumped into the burning oil. அவளுடைய சரீரமெல்லாம் கொப்புளம் கொப்புளமாக மாறினது. And there were blisters all over her body. அவளுடைய தோலெல்லாம் அப்படியே உரிந்தது. Then her skin peeled off.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, நாம் இயேசுவின் மேல் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறோம்? oh what type of love do we have on our Jesus? இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. The spirit of Antichrist is still in this world today. ரோம சாம்ராஜ்யத்துக்குள் புகுந்து கிரியை செய்த அதே அந்திகிறிஸ்துவின் ஆவி The same spirit of Antichrist which entered into the Roman Empire and world. 1 யோவான் 4:3 நாம் வாசித்தபடி, As we read in 1 John chapter 4 verse 3, அந்த ஆவி இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. that same spirit is already in this world. அந்த ஆவி இப்பொழுதும் மதுரை பட்டணத்திலே இருக்கிறது. That same spirit is in Madurai city now. அந்த ஆவி இப்பொழுதும் உங்கள் கல்லூரிகளில் இருக்கிறது. That same spirit is now in your college. அந்த ஆவி இப்பொழுதும் உங்கள் பள்ளிக்கூடங்களிலே இருக்கிறது. That same spirit is now in your schools. அந்த ஆவி இப்பொழுதும் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே இருக்கிறது. That same spirit is now in your work spots. அந்த ஆவியின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். We must be delivered from the grip of that spirit. இதோ இயேசு நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். Behold, Jesus is come in our midst அந்திகிறிஸ்துவின் கரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, to deliver us from the clutches of Antichrist, அந்த ஆவியின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, to deliver us from the clutches of the spirit, இந்த பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்திலே தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக, to lead a life pleasing unto the Lord in his wicked world. இதோ சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு நமக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். Behold, Jesus is hanging on the cross before us. அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போமாக. Let us look unto the Jesus. அந்த சத்திய வசனத்தை, சத்திய வேதத்தை நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்வோமாக. Let us hold fast the true Bible of the word of God. பாவியாகிய ஒரு மனிதனை A sinner, பரிசுத்தவானாய் மாற்றக்கூடிய சத்திய வேதம், this Bible which is able to make him as a saint. பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதனை, A man who is deemed to go to hell, தேவனுடைய சிங்காசனத்துக்கு பரலோகத்துக்கு உயர்த்தக்கூடிய இந்த வேதம், this scripture is able to lift him to the throne of God in heaven. இந்த வேதத்தை நீ நேசிக்கிறாயா? Do you love this Bible? இது தேவனுடைய வார்த்தைகள் என்று விசுவாசிக்கிறாயா? Do you believe that this is the word of God? மணவாளனாகிய கிறிஸ்து உன்னை மணவாட்டியாய் மாற்றும்படி உனக்காக எழுதின கடிதம் இது என்று ஏற்றுக்கொள்கிறாயா? Do you accept this as a letter written by your bridegroom Christ to you who are his bride? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat it once again. மணவாளனாகிய கிறிஸ்து Bride Jesus Christ, உன்னை மணவாட்டியாய் தமக்கு மாற்றிக்கொள்ளும்படி so that he may change you as his bride. உனக்காக எழுதி வைத்த மடல் இது. This is a letter written for you. இது தேவனுடைய கடிதம். This is a letter from God. இது இயேசு உனக்காகவே எழுதின கடிதம். This is a letter written by God just for you. இந்த கடிதத்திலே In this letter, இந்த உலகத்தில் நீ எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written how you should live in this world. பிசாசின் பிடியிலிருந்து எப்படி தப்ப வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. How you should escape the grip of Satan. அவருக்கு எப்படி மணவாட்டியாய் மாற முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written how you can be changed as his bridegroom. அந்த வேதத்தை நேசிப்போமாக. Let us love that scripture. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிப்போமாக. Let us read the Bible each day. நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்களை காலேஜில் படிக்கிறீர்கள். You are studying in colleges. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் படிக்கிறீர்கள். You are studying for 5, 6 or even 8 hours. உன்னுடைய ஜீவியத்திலே 1 மணி நேரம் For just 1 hour அல்லது அரை மணி நேரம் or at least half an hour. தினந்தோறும் Daily. இந்த நேசர், இந்த மணவாளன் உனக்காக எழுதின, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் எழுதின இந்த கடிதத்தை, இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீ படிப்பாயா? Will you read this Bible that is written by his blood, that is written by him as a letter to you? Will you read it at least half an hour daily? அந்த மணவாளனாகிய கிறிஸ்து உன்னை மணவாட்டியாய் மாற்றும்படி எழுதப்பட்ட இந்த அன்பின் கடிதத்தை, This loving letter that Jesus Christ the bridegroom has written to you who are his bride, தினந்தோறும் நான் வாசிப்பேன் என்று நீ தீர்மானிப்பாயா? will you make a decision to read it daily? இது உன்னை உருவாக்குகிற கடிதம். This is a letter which forms you. இது உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கடிதம். This is a letter which makes you holy. இது உன்னை ஜெயமாக்குகிற கடிதம். This is a letter which makes you victorious. இது உன்னை இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாற்றக்கூடிய கடிதம். This is a letter which makes you as a bride to Jesus. ஆமென். ஒரு தீர்மானத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். Let us make a decision now. இந்த வேதத்தை நேசியுங்கள். Love this Bible. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Thou shalt know the truth and the truth shall set you free. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. Each word of this will set you at liberty. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் கட்டுக்களை அவிழ்க்கக்கூடியதாக இருக்கிறது. Each word of this will unbind you. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் Even the heavens and earth may pass away. இந்த கடிதத்தில் உள்ள
The things that are in this letter, இந்த நேசரின் மணவாளனாகிய கிறிஸ்துவின் கடிதத்தில் உள்ள the things that are found in the letter by our beloved, இந்த வேதத்தில் உள்ள the things that are found in ஒரு scripture, எழுத்தோ the letter ஒரு எழுத்தின் உறுப்போ or the title ஒளிந்து போவதே இல்லை. will never pass away, blotted out. உங்கள் எத்தனை பேர் தீர்மானத்துக்குள் வரப்போகிறீர்கள்? How many of you are going to make a decision? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் உலக பிரகாரமான புத்தகங்களை படிக்கிறேன். Lord, each day 8 or 10 hours I'm reading worldly things. எத்தனையோ கதை புத்தகங்களை படிக்கிறேன். I'm reading novels, நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். I'm reading newspapers. இனி ஒவ்வொரு நாளும் But hereafter each day, நீர் என்னை மனவாட்டியாய் மாற்றும்படி, so that you may make me your bride, நீர் என்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படி, so that you may make me ready for heaven, நீர் என்னை சிங்காசனத்துக்கு உயர்த்தும்படி, so that you may lift me up to the throne. நீர் எனக்காக எழுதி வைத்திருக்கிற இந்த அன்பு கடிதத்தை, This loving letter that you have penned for me, இந்த காதல் கடிதத்தை this love letter that நான் you have ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன் ஆண்டவரே. written, Lord, I will read it each day. அதற்காக சில நிமிஷங்களை நான் ஒதுக்குகிறேன். I will allot certain time for that. அப்படி நீ வாசிக்கும் போது When you read that, இந்த வேதம் உனக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. this word of God will become a light for you. உன் கால்களுக்கு, உன் பாதைக்கு இது வெளிச்சமாகவும் உன் கால்களுக்கு தீபமாகவும் இது மாறுகிறது. It will be a lamp for your way and a light to your path. அந்த தீர்மானத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். Let us come to that decision. நீங்கள் வாயை திறந்து தேவ சமூகத்திலே பேசுங்கள். Open your mouth and speak out in the presence of God, அந்திக்கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து உங்களை விடுவிக்க கூடியது so that you may be delivered from the spirit of Antichrist. இந்த சத்திய வேதம் மாத்திரமே. Only the spirit of Holy Bible can do இதிலே உள்ள that. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே. Only the word of God which is in this. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்காக இதை கொடுத்திருந்தாலும், Even though Lord Jesus Christ has been given for the whole world. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God who are listening to this word, இந்த கடிதத்தை எனக்குரியது என்று உரிமை பாராட்டுவாயாக. you have to claim this letter as your own. இந்த வேதம் எனக்குரியது. This Bible is for me. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு மாத்திரம் உரியது. Each word of this is only for me. என் இயேசு எனக்காக எழுதினது. My Jesus has written it for me. அவருடைய இரத்தத்தினால் எழுதப்பட்டது. It is written by his own blood. உங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? How many of you can say உங்கள் this? எத்தனை பேர் தீர்மானத்துக்குள்ளே வர போகிறீர்கள்? How many of you are going to make a determination today? அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Even now the spirit of Antichrist is in the world. உன்னை அந்த ஆவி பிடிக்காத வண்ணம், So that the spirit does not take hold of you. உன் மூலமாக உன் இயேசுவை சிலுவையில் அறையாத வண்ணம், So that he does not crucify Lord Jesus Christ through you. உன் மூலமாக தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடாத வண்ணம், Through you, so that he does not destroy the temple of God. உன் மூலமாக பரிசுத்தவான்களையோ தேவனுடைய பிள்ளைகளையோ காயப்படுத்தாத வண்ணம், So that he does not harm the saints or the people of God through you. நீ இப்பொழுதே அந்த வேதத்தை பற்றி பிடிப்பாயாக. Now itself hold fast the Bible. நான் ஆவியிலே ஏவப்பட்டு சொல்லுகிறேன். I am urged by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டிக் கொண்டிருக்கிறார். But the Spirit of God is inspiring me. இங்கே உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தினந்தோறும் வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். Each child of God who is present here must love the Bible and read it daily. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு பெரிய ராஜா சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Psalmist, he is a great king, and he is told, they who love thy word have great peace. அவர்களுக்கு இடரல் இல்லை. They have no offense in them. நீ படிக்கிற இடத்தில் இடறி போகாமல் இருக்க வேண்டுமா? If you want to be a shining star in your place of உன்னுடைய study, படிப்பிலே இடறி போகாமல் இருக்க வேண்டுமா? if there should not be found offenses in your studies, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே இடறி போகாமல் இருக்க வேண்டுமா? if there should not be any offenses in the place of work, இந்த வேதத்தை நேசிப்பாயாக. you have to love this Bible. இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை. A life without offense. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Great peace have they that love thy law. இதை நேசித்து படிப்பாயாக, கடமைக்காக அல்ல. Not for just my name's sake, but you have to love the law and இதை run it. வாசிக்க வாசிக்க உன் கண்கள் தெளிவாக்கப்படுகிறது. When you keep on reading it, your eyes will be brightened. உன்னுடைய இருதயம் பிரகாசமாக்கப்படுகிறது. And your hearts also will be உன்னுடைய brightened. மனது தெளிவாக்கப்படுகிறது. Your mind will be made clear. உன்னோடு போராடுகிற அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை இந்த வார்த்தைகள் நியாயம் தீர்க்கிறது. These words will judge the spirit of Antichrist which is striving with you. இதோ அந்த வார்த்தை நம்முடைய மத்தியிலே இறங்கி வருகிறது. Behold, that word is descending in our midst. அந்த சத்திய வேதம் நம்முடைய மத்தியிலே இறங்கி வருகிறது. The holy word of God is coming in our midst. அது பறந்து வருகிறது. It is coming flying now. ஒரு பறக்கும் சுருளாக அது வருகிறது. It is coming now as a flying scroll. சகரியா அதை தரிசனத்திலே காண்கிறார். Zechariah has seen that in his vision. ஒரு பறக்கும் சுருள் இறங்கி வருகிறது. A scroll flying down. 20 முழ நீளம், 20 cubits long, 10 முழ அகலம், 10 cubits broad. 20 முழ நீளம் 10 முழம் அகலமுள்ள ஒரு பறக்கும் சுருள். A
a flying scroll 20 cubits long and 10 cubits wide. சகரியா அதை தரிசனத்திலே காண்கிறார். Zechariah saw that in his vision. அதோ அந்த பறக்கும் சுருள் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறது. Behold, the flying scroll is coming in our midst. அந்த 20 மூலம் எதை காட்டுகிறது? What does it show? 20 நியாய தீர்ப்பை காட்டுகிறது. 20 shows the judgment. 10 தேவனுடைய அன்பின் பகுதியை காட்டுகிறது. 10 shows the love of God. தேவனுடைய அன்பின் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், If you do not obey to the loving voice of God, தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியது you வரும். have to face the judgment of God. அதுதான் பறக்கும் சுருள் நமக்கு கொடுக்கிற தூது. That is the message given by the flying scroll to us. நாம் இந்த வேதத்தை நேசிப்போம். Let us love this Bible. இன்றிலிருந்து தீர்மானம் பண்ணுவோம். Let us make a decision today. ஒவ்வொரு நாளும் நான் வசனத்தை வாசிப்பேன், நேசித்து வாசிப்பேன். Each day I will love thy word and read it. எவ்வளவு கடினமான வேலைகள் இருந்தாலும், Maybe I may have heavy tasks. எவ்வளவு உலக பிரகாரமாய் படிக்க வேண்டியிருந்தாலும், Maybe I have lots to study. கர்த்தருக்காக என் நேசர் எழுதினதான இந்த நேச கடிதத்தை படிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் சில மணி நேரத்தை நான் ஒதுக்குகிறேன். I am allotting a certain hours each day to read the beloved letter written by my beloved. இதோ சில தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Behold, now certain children of God are making this decision in their heart. தேவன் தன்னுடைய அக்னிமயமான கண்களாலே உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் காண்கிறார். God with his fiery eyes are seeing through each one's heart. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை அவர் காண்கிறார். He is seeing the heart of each one who is listening to this word now. இதோ சிலர் அந்த தீர்மானத்தை இப்பொழுதே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Behold, some are making this decision right now. அவர்கள் மேல் தேவன் தம்முடைய வலது கரத்தை வைக்கிறார். God is praising his right hand on those ஒரு people. பிரகாசமுள்ள அக்னிமயமான வலது கரம், தேவனுடைய வலது கரம் சிலருடைய தலையின் மேல் அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். I am able to see a bright and fiery right hand of God resting upon the head of certain people here. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். For God is blessing them. அவர்களுடைய படிப்பை ஆசீர்வதிக்கிறார். God is blessing their studies. அவர்கள் வேலையை ஆசீர்வதிக்கிறார். God is blessing their job. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். God is blessing their families. சத்துருவின் பிடியிலிருந்து அந்த கரம் அவர்களை விலக்கி விடுவிக்கிறது. God, that hand is delivering them from the clutches of Satan. கர்த்தருடைய பிள்ளையே, நீ விட்டு கொடுப்பாயாக. Oh child of God, allow God. தேவன் அன்பினால் நிரப்பப்படுவாயாக. Get filled by the love of God. நீங்கள் ஒருவரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். Need not be silent. கர்த்தருடைய வலது கரம், அக்னிமயமான பிரகாசமுள்ள கரம் உங்கள் தலையின் மேல் அமர்ந்து இருக்கிறது. The fiery bright right hand of God is resting upon your head. விசுவாசத்தால் அதை நோக்கி பாருங்கள். By faith look unto it. மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாது. With your carnal eyes you can also behold that. விசுவாச கண்களால் நோக்கி பாருங்கள். Only by your eyes of faith you can தேவனுடைய behold that. பிரகாசமுள்ள அக்னிமயமான கரம் The bright and fiery right hand of God. வேறு யாருடைய தலையின் மேல அல்ல. It is not some other else's hand. நீ அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். You did not see this side and that side. உன்னுடைய தலையின் மேல் அமர்ந்து இருக்கிறது. For it's resting upon your head. ஆண்டவர் உன்னை புதுப்பிக்கிறார். The Lord is renewing you. ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். The Lord is quickening you. ஆண்டவர் உன் கட்டுகளை அவிழ்க்கிறார். The Lord is removing your bonds. உனக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கிறார். God is giving you great wisdom. உனக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய ஞானத்தை இப்பொழுதே ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். And God is giving you a wisdom whereby those who teach you are also going to marvel. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்கள். Commit yourself with faith. ஒரு அக்னி வந்து உங்கள் மேல் இறங்குகிறது. The fire is coming and அந்த அபிஷேகத்துக்கு விட்டு கொடுங்கள். give room for your anointed. நீங்கள் மௌனமாக இருக்கிற வேளை இதுவல்ல. This is not the time to keep silence. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிகுதுனானியா ரிபங்கரமானியா தினோதினாங்கிரானியா சமங்கரமானியா தினாங்கிரமானியா சிமாங்கரமானியா. இந்த வேளையிலே ஒரு பரலோக அக்னி உனக்குள் வந்து இறங்குகிறது. Right now a fire from heaven is descending on you. நீ மௌனமாக இருக்க நினைத்தாலும் இனி உன்னால் முடியாது. Do not be silent now. உன்னை நீ அடக்கிக் கொள்ள பிரயாசப்பட்டாலும் உன்னை அடக்க உனக்கு முடியாது. Even though you try to control yourself, you cannot control yourself. ஏனென்றால் இந்த அபிஷேகம் ஒரு காற்றாய் இருக்கிறது. For the anointing is a wind. அதை ஒரு மனிதனுக்கு பிடிக்க முடியாது. For no man can control that. ஒரு மனிதனுக்கு அடக்க முடியாது. No man can control and subdue it. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய இஷ்டப்படி திருப்ப முடியாது. No man can turn it according to his will. அப்படிப்பட்ட ஒரு பலத்த காற்றாக அவர் உன் மத்தியிலே வந்திருக்கிறார். He is coming as a mighty wind in your midst. சிக்குலானியா தினக்கிரானியே தினக்கிராமானியா. ஆமென். ஷபலவங்கரபா தினக்கிராமானியா சமானிக்கத்துனா. ஆமென். ஹalleluya. உணர்வின் காற்று வீசுகா மனசலேவின் தெய்வமே. உணர்வின் காற்று வீசுகா மனசலேவின் தெய்வமே. உணர்ந்து ഞങ്ങൾ നിന്നോട് ഗുണഗണങ്ങൾ വർണ്ണിപ്പാൻ. ഉണർந்து ഞങ്ങൾ നിന്നോട് ഗുണഗണങ്ങൾ വർണ്ണിപ്പാൻ.
உணர்வின் காற்று வீசுக மனசில் தேவன் தெய்வமே உணர்வின் காற்று வீசுக மனசில் தேவன் தெய்வமே. ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுவித்திருக்கிறார். Oh dear child of God, the Lord has delivered you. நீ அறியாத ஒரு பரலோக அக்கினி உனக்குள்ளே இறங்கி இருக்கிறது. The heavenly fire that you know not has descended in you. இனி உன்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் நீ அதை காணப்போகிறாய். In each work or deed of yours you are going இனி to see ஒவ்வொரு it. கிரியையிலும் நீ அதை காணப்போகிறாய். In each work of yours you are going to see that. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும், இந்த பூமியில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அக்னி பற்றி பிடிக்க போகிறது. Each step that you take in this world, fire will burn. உன் மூலமாக அநேகரை ஆண்டவர் இந்த சத்தியத்திலே கொண்டு வர போகிறார். The Lord will lead many to this truth through you. விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். By faith let us praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord.